அனைவருக்கும் வணக்கம். ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் சார்பாக யூபிஎஸ்சி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் கிளாஸஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு பார்ட்டாக இந்தியன் பாலிட்டியோட கிளாஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் ஓவரால் ஒரு 14 செஷன்ஸ் இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த 14 செஷன்ஸில் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட், தட் இஸ் கான்ஸ்டியூஷனோட டெவலப்மெண்ட்டில் இருந்து ஃபிலாசபிக்கல் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், தென் யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப் ஒரு கிளாஸாகவும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு 2 கிளாஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஒரு 2 கிளாஸஸும், தென் வித் ரெஸ்பெக்ட் டு நெக்ஸ்ட் பார்ட், தட் இஸ் யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ், யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு வரும்போது எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி பார்ட்டில் எக்ஸிக்யூட்டிவ் பார்ட்டுன்னு சொல்லக்கூடிய பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர், அட்டார்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல், இது எல்லாமே ஒரு கிளாஸஸ் 1 or 2 கிளாஸஸ் பார்த்துருக்கோம். அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த பார்லிமெண்ட், ஓகே, ஸோ பார்லிமெண்ட்டோட கம்போசிஷன், how members are elected to the parliament, what is the duration of the parliament, why dual house, that is Rajya Sabha and Lok Sabha needed, then how parliament functions, so in various categories such as ஒரு ordinary session எப்படி ரன் ஆகும், different types of motions, then how bills are cleared, like ordinary bill எப்படி clear ஆகுது, money bill எப்படி clear ஆகுது, constitution amendment bill எப்படி clear ஆகுது, what are the powers, privileges for on MPs, different types of committees such as estimate committee, public accounts committee, public undertaking committees. ஸோ இதெல்லாமே கிளியராக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பார்லிமெண்ட்டோட செஷனும் கம்ப்ளீட்டட் தான். ஸோ 13-14 செஷன்ஸ், தட் இஸ் 12-13, கிளாஸ் 12, கிளாஸ் 13-14, இது முழுக்க பார்லிமெண்ட் சார்ந்த விஷயம்தான். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸ், தட் இஸ் கிளாஸ் 15. ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸ் 15ல என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் அபவுட் கவர்னர். ஓகே, எப்படி ஒரு யூனியன் கவர்மெண்ட், ஸோ யூனியன் கவர்மெண்ட்னு சொல்ல போனால் அங்கே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம பிரசிடென்ட்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டுன்னு சொல்கிறது இங்கே ஓவரால் ஸ்டேட் கிடையாது. இங்கே ஸ்டேட்டுன்னு சொல்கிறதுக்கான மீனிங் லைக் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்டோட டெஃபினேஷனுக்குள்ளே கொண்டு வரேன். ஓகே, ஸோ அப்போ ஸ்டேட்டுக்கு எப்படி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு எப்படி ஒரு பிரசிடென்ட் அஸ் அன் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் அப்படின்னு சொல்கிறோமோ, தட் இஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோமோ அங்கே. ஓகே, அங்கே ஸ்டேட்டுக்கான மீனிங் வேறு. ஓகே, இங்கே அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் தி கன்சர்ன் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறது தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட். ஸோ இதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கவர்னரை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறது. அப்போது என்னென்ன டாபிக்ஸ் இன்னைக்கு கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, ஹூ அப்பாயிண்ட்ஸ் தி கவர்னர், கவர்னரோட டியூரேஷன் என்ன, டென்யூர் என்ன, வாட் இஸ் இஸ் ரிமூவல் ப்ரொசீஜர் இருக்கா இல்லையா, தென் வாட் இஸ் இட்ஸ் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லும் போது அவருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் பவர் இருக்குது, ஜுடிஷியல் பவர் இருக்குது, எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வாட் கைண்ட் ஆஃப் பவர் ஹீ இஸ் ஹேவிங், உண்மையிலேயே கவர்னருக்கு டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கா இல்லையா, இல்லை பிரசிடென்ட் மாதிரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் டு தி கவர்னரும் இருக்கா அப்படிங்கிற கண்டிஷன்ஸ், தென் வேரியஸ் ரெக்கமெண்டேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கவர்னர் போஸ்ட். ஓகே, ஸோ கவர்னர் அப்படிங்கிறது ஒரு ஸ்டில் இட் இஸ் அன் டிபேட்டபிள் அண்ட் கான்ட்ரவர்ஷியல் போஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது, கான்ஸ்டியூஷனல் தட் போஸ்ட் இஸ் மேண்டேட்டட், பட் வாட் கைண்ட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோவிங் ஃபார் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் தி கவர்னர் அண்ட் ரிமூவல் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டில் இட் இஸ் டிபேட்டபிள் இன் தி கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக். ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் ரெகுலராக நீங்கள் ஒரு மாதத்தில் எப்படினாலும் ஒரு இஷ்யூ வித் ரெஸ்பெக்ட் டு கவர்னர் உங்களால் பார்த்துட முடியும். ஐதர் இன் தி தமிழ்நாடு ஆர் சம் அதர் ஸ்டேட் அப்படின்னு வரும்போது there is an clashes between the ruling government and the governor. ஸோ அந்த ஒரு இஷ்யூஸ் தொடர்ந்து ஒரு பெரினியல் இஷ்யூவாகவே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். ஸோ அதில் நம்ம இஷ்யூஸை தாண்டி அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது, இல்லை ஜஸ்டிஃபை பண்ணுறது, இல்லை ஒரு வே ஃபார்வர்ட் சொல்யூஷன் கொடுத்து அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களையும் அஸ் அண்ட் ஸ்டார்ட் பாயிண்ட்ஸாக உங்களுக்கு இந்த கிளாஸஸில் உங்களால் கிடைக்கும். ஸோ 1 by 1 ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு கவர்னர் ஒரு ஸ்டேட்டுக்கு என்ன பொசிஷனில் இருக்காரு அப்படிங்கிறத தான் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் வாட் இஸ் தி கான்ஸ்டியூஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஸ்டேட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிடலாம். கான்ஸ்டியூஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஸ்டேட் இஸ் நத்திங் பட் ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு, ஆந்திரா, இதெல்லாம் ஒரு கான்ஸ்டியூஷனில் எங்கே பொசிஷன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் பொசிஷன் அண்டர் பார்ட் 6 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஸோ ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் ஆர்டிகல் 153 to 167 இட் டிஸ்கஸ் அபவுட் தி கவர்னர் ஸ்டேட். ஓகே, ஸோ ஸ்டேட் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் திங்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு டாபிக்ஸ் தான். ஸோ இது எங்கே பொசிஷன் ஆயிருக்கு அப்படின்னா பார்ட் 6 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஸோ ஜென்ரலாக
In normal times, Indian constitution argued for a federal form of structure. So federal form of structure is nothing but ஒரு டியூவல் கவர்மெண்ட் செட்டப் இருக்கும். ஸோ டியூவல் கவர்மெண்ட் செட்டப் அப்படிங்கிறது நத்திங் பட் மேலே ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட் இருக்கும், கீழே ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும். ஓகே, ஸோ ப்ராவின்ஷியல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும். இந்தியாவை பொறுத்தளவுக்கு நார்மல் டைம்ல அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகும். இட் ஹாஸ் டியூவல் ஸ்ட்ரக்சர். டியூவல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுல எது எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லக்கூடிய இடத்துல இங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டர் சொல்லலாம். அங்க பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இங்க கவர்னர்னு சொல்லுவோம். அங்க பார்லிமெண்ட்னு சொல்லக்கூடிய இடத்துல லோக்சபா ராஜ்யசபான்னு சொல்ற இடத்துல இங்க கவுன்சில் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு டியூவல் கவர்மெண்ட் செட்டப் தான் இருக்கு. ஸோ அந்த டியூவல் கவர்மெண்ட் செட்டப் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெடரல் ஃபங்க்ஷன்ல தான் இருக்கு. தட் இஸ் டிவிஷன் ஆஃப் பவர். ஓகே, ஸோ செப்பரேட் டிவிஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது சென்டர், தட் இஸ் யூனியன் ஆர் யூனியன் ஆர் சென்டர்னு சொல்லுவோம். கீழே வரும்போது ஸ்டேட் ஆர் ப்ராவின்ஷியல்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு செட்டப்ல பார்க்கும்போது இந்தியன் கான்ஸ்டியூஷன் எதுக்கு ஆர்கியூ பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெடரல் சிஸ்டத்தை தான் ஆர்கியூ பண்ணுது. அப்போ யூனியனுக்கு என்ன ஒரு பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இம்போஸ்ட் இன் தி கான்ஸ்டியூஷன் இருக்கோ அதே லெவல் ஆஃப் பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேர் இம்போஸ்ட் இன் தி கான்ஸ்டியூஷன் ஃபார் தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆல்சோ. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அதே சேம் டைப் ஆஃப் பவர்ஸும் இருக்கு, சேம் டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு இன் நார்மல் டைம்ஸ். எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்போது இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அது நம்ம பின்னாடி வரும்போது பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிட்டோவா சில திங்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்லிமெண்ட்ல பார்த்த அதே ஆஸ்பெக்ட்ஸ் இங்கேயும் ஃபாலோ ஆகும். நீங்கள் அங்கே யூனியன் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு வரும்போது பிரசிடென்ட்டுக்கு பார்த்த அதே ஆஸ்பெக்ட்ஸ் இங்கேயும் ஃபாலோ ஆகும். ரொம்ப க்ளோஸ்லி மியர் டு ஈச் அதர்னு சொல்லுவோம். ஏன்னா அது ஒரு செட்டப் ஆஃப் சிஸ்டம் அப்படி இருக்கு. ஓகே, சம்வேர் சம் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கும். ஓகே, அங்க எப்படி யூனியன் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் சொல்லும் போது ஓகே யூனியன் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் சொல்லும் போது பிரசிடென்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர், வைஸ் பிரசிடென்ட், அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி இங்கேயும் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ங்கிறத இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அப்போ ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு கான்ஸ்டியூஷன் எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கவர்னர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டர், தென் அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஓகே, இங்க வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் கிடையாது, அங்க அட்டார்னி ஜெனரலுக்கு பதிலாக இங்க அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட். ஓகே, ஸோ அப்போ யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறது மாதிரி ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கம்ப்ரைசஸ் ஆஃப் தீஸ் பீப்புள்ஸ். ஓகே, அப்போ யூனியன்ல எப்படி நீங்க வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லிக்கூடிய ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்றீங்களோ அதே மாதிரி ஸ்டேட்டுக்கும் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லும் போது இதுல செட் ஆஃப் இது இருக்கு. இதுல நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கத்தான் போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கவர்னர். ஓகே, ஸோ கவர்னர் தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்போ கவர்னர் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன்ல எங்கேயாச்சும் சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்டா ஆர்டிகல் 153 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சேஸ் தட் there shall be a governor for each state. ஓகே, ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு என்ன இருக்கணும்னு சொல்றாங்க, கவர்னர் இருக்கணும்னு சொல்றாங்க. தட் இஸ் there shall be a governor in each state. ஓகே, இது கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்ண அப்போ. ஓகே, தட் இஸ் 26th நவம்பர் 1949 ஓகே 26th நவம்பர் 1949 சொன்ன கான்ஸ்டியூஷன்ல இருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 153 says that there shall be a governor for each state. Okay, but after reorganization of state, okay 1956க்கு அப்புறம் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க in the 7th Constitutional Amendment Act 1956. அதுல ஒரு வேர்ட் இன்சர்ட் பண்றாங்க, that is however Constitutional Amendment 1956 என்ன சொல்லுதுன்னா it possible to appoint the same person as governor for 2 or more states. அப்போ 2 or more state அப்படின்னு சொல்லும் போது இப்ப தமிழ்நாடு இருக்கு, கேரளா இருக்கு, ஆந்திரா இருக்கு. ஓகே, இந்த 3 ஸ்டேட்டுக்கும் ஒரே கவர்னர் இருக்கலாமான்னா எஸ் இட் இஸ் பாசிபிள். ஓகே, பட் ப்ரீவியஸ்லி டியூரிங் அட் த எனாக்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஓகே அப்போ கவர்னர் ஃபார் ஈச் ஸ்டேட்னு தான் சொல்றாங்க. பட் 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா ஒரு கவர்னர் 3 ஸ்டேட்டுக்கோட காமனா கவர்னரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்க சொல்றாங்க, 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்லணும் அப்படின்னா யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் அவங்க கவர்னரா இருக்கலாம். ஒரு ஸ்டேட்டோட கவர்னர் யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் கவர்னராக இருக்கலாமான்னு கேட்டால் இருக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் அப்படி தான் இருந்தாங்க. ஓகே, ஸோ தெலுங்கானாவோட கவர்னராகவும் இருந்தாங்க, புதுச்சேரியோட லெப்டினன்ட் கவர்னராகவும் இருந்தாங்க. ஸோ அப்போ ஒரே பர்சன் 2 or 3 ஸ்டேட்ஸுக்கு வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் கவர்னராக ஃபங்க்ஷன் ஆகலாமான்னு கேட்டால் எஸ் இட் இஸ் பாசிபிள். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் திங் இஸ் பி கிளியர் தட் there shall be a governor for each state. ஓகே, ஸோ அதே மாதிரி இதுல எக்ஸிக்யூட்டிவ் பவர் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு இட் இஸ் வெஸ்டட் இன் தி கவர்னர் தான். எப்படி பிரசிடென்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ் பவர் வெஸ்டட் வித் தி யூனியன் எக்ஸிக்யூட்டிவோட பவர் வெஸ்டட் வித் தி பிரசிடென்ட்டோ அதே மாதிரி ஸ்டேட்டோட எக்ஸிக்யூட்டிவ் பவர் வெஸ்டட் வித் தி கவர்னர் தான். ஓகே, அப்போ எனி ஆக்ஷன் டேக்கன் பை தி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஷுட் பி இன் தி நேம் ஆஃப் தி
கவர்னர் ஆஃப் தட் கன்சர்ன் ஸ்டேட். ஸோ கவர்னர் ஆஃப் த கன்சர்ன் ஸ்டேட்ல தான் எது இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் பிளேஸ் ஆயிருக்கும். ஸோ அதுதான் ஆர்டிகல் 154 of the Constitution says that the executive power of the state is vested in the governor and all the executive action of the state has been taken in the name of the governor தான், either directly or through officers subordinate to him in accordance with this constitution. ஸோ கான்ஸ்டியூஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி படி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸிக்யூட்டிவ் பவரும் ஒரு ஸ்டேட் எடுக்கிறதா இருந்தா அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் யாரோட நேம்ல எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேம் ஆஃப் தி கவர்னர் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அப்போ இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் தி கவர்னரை மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிகல். அடுத்து ஆர்டிகல் 155 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் தி கவர்னர். ஓகே, ஸோ அப்பாயின்மெண்ட் அப்படின்னு வரும்போது லைக் பிரசிடென்ட் மாதிரியா அப்படின்னா இல்லை. ஓகே, ஸோ பிரசிடென்ட்டோட அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல் அபவுட் எலெக்டட். ஓகே, ஸோ தோ ஹி இஸ் இன்டைரக்ட்லி எலெக்டட் பட் ஹி இஸ் எலெக்டட். ஓகே, ஸோ அதனால தான் இந்தியன் ஸ்டேட் என்னன்னு சொல்கிறோம், இந்தியா தட் இஸ் பாரத், ஸோ ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொன்னாலும் பிரியாம்பிள் பார்ட்டில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வாண்ட் டு பி சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக். அந்த ரிப்பப்ளிக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த ஸ்டேட் என்னவா இருக்கணும், எலெக்டடாக இருக்கணும் அப்படிங்கிறது அதோட மீனிங். ஸோ அதே மாதிரி இங்கே கவர்னரோடதும் எலெக்டடான்னு கேட்டால் no it is not. Okay, so governor பொறுத்தவரைக்கும் it is appointed by the president தான். Okay, so அப்போ article 155 of the constitution says that the governor of the state shall be appointed by the president. ஓகே, ஸோ பிரசிடென்ட் தான் கவர்னர் ஆஃப் த ஸ்டேட்டை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிஷன். ஓகே, ஸோ இப்போ இதில் எலக்டோரல் காலேஜ் ஏதாச்சும் இருக்கா லைக் பிரசிடென்ட்டுக்கு மாதிரி அப்படின்னா எலக்டோரல் காலேஜ் இல்லை. எலெக்ஷன் மெக்கானிசம் ஏதாவது இருக்கா, எலெக்ஷன் மெக்கானிசம் கிடையாது. அப்போ யாரு பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். அப்போ பிரசிடென்ட்டோட டிஸ்கிரிஷனரி பவரா இது, அதுவும் கிடையாது. அங்கேயே நம்ம பார்த்துட்டோம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் ஹூ ஹாஸ் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் டு தி பிரசிடென்ட். அப்போ பிரசிடென்ட் அப்படிங்கிறது இங்க யார் சொல்லி செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் சொல்லி அது பிரசிடென்ட்டுக்கு போகும்போது தட் இஸ் அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட். அவ்வளவுதான். அப்போ கவர்னர் என்ன கிடையாது, நெய்தர் டைரக்ட்லி எலெக்டடும் கிடையாது by the people nor indirectly elected by a specifically constituted body. ஸோ எந்த விதமான ஒரு எலக்டோரல் காலேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரசிடென்ட்டுக்கு சொல்கிறோம் இல்லையா, எலக்டோரல் காலேஜ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் ஆஃப் த பீப்புள், எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் த ஸ்டேட்ஸ், எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி யூனியன் டெரிட்டரிஸ் விச் ஹேவிங் ஸ்டேட் அசம்பிளி, தட் இஸ் யூனியன் டெரிட்டரி அசம்பிளி இருக்கிறது. ஸோ இது எலெக்டட் மெம்பர்ஸ்ன்னு சொல்லி ஒரு எலக்டோரல் காலேஜை ஒரு சிஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷனும் யாரு கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு தி கவர்னர் கிடையாது. கவர்னர் இஸ் பியூர்லி அன் அப்பாயிண்டட் போஸ்ட் தான். ஓகே, ஸோ அங்கே எலெக்ஷனுக்கு ஒன்றும் கிடையாது. அப்போ ஜஸ்டிஃபை பண்ணுறதா இருந்தால் ஏன் அவர் எலெக்ட் பண்ணப்படலை? ஸோ இது மேபி உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகலாம் அப்படின்னா ஒரு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் ஜஸ்டிஃபிகேஷனுக்கு யூஸ் ஆகலாம். ஆக்சுவலாக டிராஃப்ட் கான்ஸ்டியூஷனில் இருந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் பிரசிடென்ட் மாதிரி கவர்னரோட போஸ்ட்டும் எலெக்டட் போஸ்ட்டாக வச்சுக்கலாம் தான் மீன் பண்ணியிருந்தாங்க. தட் இஸ் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. பட் டிபேட் அண்ட் டிஸ்கஷன்ஸ் வரும்போது அவங்க கொடுத்த ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்தது மட்டும் கிடையாது, வேரியஸ் அப்சர்வேஷன்ஸ் ஃப்ரம் தி கான்ஸ்டியூஷனல் மேக்கர்ஸ் அஸ் வெல் அஸ் தி கான்ஸ்டியூஷனல் இன்டர்பிரட்டர்ஸ் தென் திங்கர்ஸ் இவங்கெல்லாம் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னரோட போஸ்ட்டை எலெக்டடாக வைக்கிறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த ஸ்டேட், ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட். ஸோ இது ரெண்டு போஸ்ட் இருக்குது ஒரு பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்தில். ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இருக்கும், ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் இருக்கும். ஓகே, ஸோ இவங்க ரியல் ஹெட்னு சொல்லுவோம், இவங்க நாமினல் ஹெட்னு சொல்லுவோம், ஜஸ்ட் ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நாமினல் ஹெட்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரியல் ஹெட் ஒரு எலெக்டடா இருக்காருங்கிற பட்சத்தில் நீங்க நாமினல் ஹெட்டையும் ஒரு எலெக்டட் பை தி பீப்புளா வச்சிருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி தேர் மஸ்ட் பி a chaos. ஓகே, டெஃபினெட்லி என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா தேர் மஸ்ட் பி சம் ப்ராப்ளம் வில் அரைஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூ வில் பி தி டாமினேட், யார் இதுல பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு விஷயம் யூஸ்வலாகவே நடக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷனை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போஸ்ட் என்னன்னு பண்றாங்கன்னா ஜஸ்ட் அப்பாயிண்டட் போஸ்டா மாத்திரதா ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லுது. தட் இஸ் கவர்னர் ஆர் டு பி எலெக்டட் பை தி டைரக்ட் ஓட் அப்படின்னா ஹி மைட் ஹிம்செல்ஃப் கன்சிடர் டு பி சுப்பீரியர் டு தி சீஃப் மினிஸ்டர். இப்போ சீஃப் மினிஸ்டரும் எலெக்டட் பை தி பீப்புள் தான், கவர்னரும் எலெக்டட் பை தி பீப்புள் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே என்ன வர்றதுக்கான ஸ்கோப் இருக்கு, சம் கான்ட்ரவர்சிஸ் ஆர் இஷ்யூஸ் வர்றதுக்கான ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கண்டிஷன்,
நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஒரு பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டுக்கு ஒரு நாமினல் பவர் தான் இருக்கும். ஒரு ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட்டுக்கு தான் என்ன இருக்கும்? ரியல் பவர் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்போ மியர் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டா இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டுக்கு ஓகே. அதுக்கு ஏன் எலெக்ஷன்னு ஒண்ணு கண்டக்ட் பண்ணி அதுக்கான எக்ஸ்பென்சஸ நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அடுத்த ஜஸ்டிஃபிகேஷன். ஓகே. அப்போ எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அன்வான்டட். பிரசிடென்ட்ட பொறுத்தளவுக்கு அது மேண்டேட்டட். ஏன் அப்படின்னா ரிபப்ளிக்ன்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஹெட் ஆஃப் த ஸ்டேட் என்னவா இருக்கணும்னு சொல்லிட்டீங்க. அது எலெக்டடா தான் இருக்கணும்னு சொல்லிட்டீங்க. இதே கிளாஷஸ் வரக்கூடாதுன்னு தான் அங்க இன்டைரக்ட்லி எலெக்டட்ங்கிற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் எடுத்தோம். ஸோ இங்க நம்ம வரும்போது, இங்க அந்த ஒரு ஸ்கோப்பே கிடையாது. ரிபப்ளிக்ங்கிற ஒரு கான்செப்ட் கவர்னர நீங்க கொண்டு வரலைன்னா, அது எதுவும் ஆக போறது கிடையாது. ஓகே. ஸோ அப்போ இங்க நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்வான்டட் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் எலக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். அது தேவையில்ல. ஓகே. தென் அடுத்த விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கவர்னர ஒரு எலக்டடா நீங்க பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் கவர்னரோட ஃபங்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி ஆக்ட் டியூவல் ரோல். ஓகே. 2 ரோல் கவர்னரோட முக்கியமானதா இருக்கும். ஒண்ணு ஹி இஸ் ஆக்ட் அஸ் அன் பிரிட்ஜ் பிட்வீன் தி ஸ்டேட் அண்ட் யூனியன். இது ஒரு ரோல். அடுத்த ரோல் கவர்னருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி இஸ் கன்சிடர்ட் டு பி தி ஹெட் ஆஃப் த ஸ்டேட். இப்போ யூனியனோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவா தான் கவர்னர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டுக்கு ஃபங்ஷன் பண்றாரு. இப்போ ஒருவேளை நீங்க கவர்னர வந்து எலக்டட் பர்சனா மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் வர்றதுக்கான ஸ்கோப் இருக்கு. ஹி மே ஹேவ் சர்டைன் டசல் வித் தி யூனியன் கவர்ன்மெண்ட். ஸோ யூனியன் கவர்ன்மெண்ட்டோட சில விஷயங்கள கேட்காம போறதுக்கான ஸ்கோப் இருக்கு. அப்போ ப்ராப்ளம் எங்க வருது அப்படின்னா, இந்தியாவோட ஃபெடரல் சிஸ்டம் இட் இஸ் நாட் ஆல் அபவுட் கம்மிங் டுகெதர் ஃபெடரேஷன். ஓகே. இட் இஸ் ஹோல்டிங் டுகெதர் ஃபெடரேஷன். ஹோல்டிங் டுகெதர் ஃபெடரேஷன் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் வித் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி பார்த்துருப்போம். தட் இஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி இதுன்னு பார்க்கும்போது ஓகே. இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன்னா யூனியனை எப்பயுமே உங்களால் டிஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. இன்சென்ஸ் கொலாப்ஸ் பண்ண முடியாது. பட் ஸ்டேட்டை உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மாற்றி மாற்றி ரீஆர்கனைஸ் பண்ண முடியும். அதுக்கான ஸ்கோப் யூனியன் அண்ட் டெரிட்டரிஸில் ஆர்டிகல் 3 and 4ல இருக்கு. ஓகே. அப்போ இந்த ஒரு அப்சர்வேஷனோட நீங்க இதை அப்ரோச் பண்ணும்போது, அப்போ கவர்னர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்டர்மீடியேட் ஏஜென்ட் தான். ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது, அனதர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது ஹெட் ஆஃப் த ஸ்டேட் தான். ஆனா இன்னொரு இடத்துல நீங்க பார்க்கும்போது, ஸ்டேட்டை ஹோல்டு பண்றதுக்கு யூனியன் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட்டாவும் சம்டைம்ஸ் என்னவா ஃபங்க்ஷன் ஆவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் ஃபங்க்ஷன் ஆவாரு. அப்போ சம்டைம்ஸ் நீங்க எலெக்டடா ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணும்போது, அவரு யூனியனோட பேச்ச மீறி செயல்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர மியர் அப்பாயிண்டட் ஆர் பிளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட்ன்னு சொல்லுவாங்க. பிளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட் அப்படின்னா, நத்திங் பட் தேர் இஸ் நோ எனி டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ரொசீஜர் ஆர் எனி கிரவுண்ட் ஃபார் ரிமூவல் அப்படிங்கிறது லைக் பிரசிடென்ட்டுக்கு மாதிரி இங்க இருக்காது. ஸோ பிரசிடென்ட்டோட டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது, வாட் இஸ் த கிரவுண்ட் ஃபார் ரிமூவல் அப்படின்னா நீங்க சொல்லிடலாம். வயலேஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிடலாம். பட் இங்க அவருக்கு எதுவுமே கிடையாது. ஹி இஸ் அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட் அண்ட் ஹி ஹோல்ட் போஸ்ட் டியூரிங் தி பிளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட் தான் சொல்லுவாங்க. பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் இஸ் நத்திங் பட் அவர் நினைச்சா பிரசிடென்ட் எவ்வளவு நாள் நினைக்கிறாரோ அவ்வளவு நாள் அவர் என்ன பண்ண முடியும், அந்த போஸ்ட்டை ஹோல்டு பண்ண முடியும். பிரசிடென்ட் வேணாம்னா அன்னைக்கே அவர் என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். அது வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட்டுக்கு இருக்கக்கூடிய பவர். அப்படி இருந்தா தான் அந்த கவர்னர் யாருக்கு ரெஸ்பான்சிபிளா இருப்பாரு, யூனியனுக்கு ரெஸ்பான்சிபிளா இருப்பாரு. ஸோ அப்ப இந்த இடத்துல என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க எலெக்டடா மாத்துனீங்கன்னா, அப்போ அந்த இடத்துல என்னவாகிறதுக்கான ஸ்கோப் இருக்கு, யூனியனோட பேச்சை கேட்காம போறதுக்கான ஸ்கோப்பும் இருக்கு. ஸோ அதனால இந்த போஸ்ட் என்ன பண்ணல, எலெக்டட் போஸ்ட்டா வைக்கல. ஓகே. அடுத்து ஒருவேளை ஒருவேளை மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் வுட் பி என்கரேஜ் செப்பரேட்டிவ் டெண்டன்சி ஆகிறதுக்கான ஸ்கோப்பும் இருக்கு. இன் சென்ஸ் நீங்க எலெக்ஷன் ஒன்று கண்டக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஒரு டிவைட் கிரியேட் ஆகும். அப்போ அந்த இடத்துல ஒரு டிவைட் கிரியேட் ஆகுது அப்படின்னா, அதுவும் என்ன கிரியேட் பண்றதுக்கான ஸ்கோப் இருக்கு, ஒரு செப்பரேட் டெண்டன்சியை கிரியேட் பண்றதுக்கான ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒன்று. அது போக கவர்னரோட போஸ்ட் என்னவா இருக்கணும் யூஸ்வலா கான்ஸ்டியூஷன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னரோட போஸ்ட் எப்பயுமே என்னவா இருக்கணும், ஒரு நியூட்ரல் பர்சனா இருக்கும். நியூட்ரல் பர்சன் இஸ் ஹி ஷுட் நாட் பி பயாஸ்டு. ஓகே. ஸோ எந்த ஒரு பார்ட்டிக்கும் பயாஸ்டா இருக்கக்கூடாது. அது ரூலிங் பார்ட்டி ஆஃப் தி சென்டரா இருந்தாலும் சரி, அது ரூலிங் பார்ட்டி ஆஃப் தி ஸ்டேட்டா இருந்தாலும் சரி. அவரு ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ன்னு நீங்க ஒண்ணு குடுத்துட்டீங்கனாலே, அந்த பர்சன் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூட்ரல் பொசிஷன் தான் எடுத்துருக்கணும். அப்ப அந்த நியூட்ரல் பொசிஷன் எடுக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கான்னு கேட்டா, அதுவும் இல்ல. ஓகே. ஸோ அப்ப நியூட்ரல் போஸ்ட் நீங்க குடுக்கிறதா இருந்தா, ஒரு வேளை எலக்டடா மாத்திட்டீங்க அப்படின்னா, அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு பார்ட்டியோட மேண்டேட்டோட தான் அவரு வருவாரு.
அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல நியூட்ரல் போஸ்ட் எடுக்கிறதுக்கான ஸ்கோப் கம்மி. அப்போ அதனாலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னரோட போஸ்டிங்கை எலெக்டடாக மாற்றலை. இதெல்லாம் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ். நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஒய் கவர்னர் போஸ்ட் இஸ் நாட் எலெக்டட்னு சொல்லும் போது ஒரு ஸ்டாக் பாயிண்ட், அவ்வளோதான். இது ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அட் எனி டைம் யூ கேன் ஜஸ்டிஃபை திஸ் பாயிண்ட். ஓகே, ஸோ அப்போ இதை வச்சு உங்களால் என்ன பண்ணிட முடியும்னா ஒரு மெயின்ஸ் ஆன்சரை சூப்பராக எழுதிடலாம். அதுதான் வித் ரெஸ்பெக்ட் டு கவர்னர் ஏன் ஒரு எலெக்டட் பொசிஷனாக இல்லாமல் அப்பாயிண்டடாக இருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன். ஓகே, ஸோ இது கிளியராக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ். ஓகே, ஆர்டிகல் 156ல ஒரு டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அந்த ஆர்டிகல்ஸ்லாம் கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ அது நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 156 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டேர்ம் ஆஃப் தி ஆஃபீஸ் ஆஃப் தி கவர்னர். அப்போ ஆஃபீஸ் ஆஃப் தி கவர்னர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹி ஹோல்ட் ஆஃபீஸ் டியூரிங் தி ப்ளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படிங்கிறது நத்திங் பட் பிரசிடென்ட் டிசைட் பண்ணால் அந்த பொசிஷனை அவர் ஹோல்டு பண்ணலாம். பிரசிடென்ட் வேணான்னு சொன்னால் அன்னைக்கே அந்த பர்சனை நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். அதுக்காக எந்த ஒரு ஜுடிஷியல் கொஸ்டினோ உங்கள் மேலே வராது. இல்லை எந்த ஒரு கான்ஸ்டியூஷனல் ப்ரொசீஜரும் கிடையாது. இப்போது ஒரு கவர்னரை ரிமூவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ப்ரொசீஜரும் இல்லை. ஆனால் நீங்கள் பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணோம்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன். இம்பீச்மெண்ட் அப்படின்னா ஆர்டிகல் 61 ஒரு பெரிய ப்ராசஸே இருக்குது. ஓகே, 2 ஹவுஸ்லையும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட அப்ரூவல் வாங்கணும். கான்ஸ்டியூஷனல் வயலேஷனுங்கிறத ப்ரூவ் பண்ணணும் செகண்ட் ஹவுஸுக்கு. ஏன்னா அது இன்வெஸ்டிகேஷன் ஹவுஸு. அது போக அது அங்கே அவருக்கு ரைட் டு ஜஸ்டிஃபை ஹிஸ் நார்ம்ஸ் மீன்ஸ் எல்லாத்தையுமே சொல்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு பெரிய ப்ரொசீஜர் வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட்டுக்கு இருக்குது. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கும் ஹைகோர்ட்டுக்கும் அதே மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. வேரியஸ் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் சச்சஸ் சேர்மன் ஆஃப் யூபிஎஸ்சி, சேர்மன் ஆஃப் சிஏஜி. ஸோ இவங்க எல்லாருக்குமே என்ன இருக்குன்னா சிஏஜியோட ஹெட், ஓகே, கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். ஸோ இவங்க எல்லாரையுமே ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் கான்ஸ்டியூஷன் ஹேஸ் சர்டன் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். ஸோ அப்படி ஒரு விஷயம் எங்கே கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு கவர்னர் கிடையாது. ஓகே, அப்போ அதுதான் ப்ளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல எந்த ஒரு ரிமூவல் கிரவுண்டோ ரிமூவல் ப்ராசஸோ கிடையாது. இதுதான் ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட்டுக்கு மீனிங். ஓகே, இதே மாதிரி ஒரு போஸ்ட் யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கான்னு கேட்டால் அட்டார்னி ஜெனரல். ஓகே, ரிமூவல் கிரவுண்டு கிடையாது, ரிமூவல் ப்ராசஸோ ப்ரொசீஜரோ எதுவும் கிடையாது. ஓகே, தட்ஸ் வை இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ப்ளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட். ஓகே ஓகே ஃபைன். ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் இருக்கு அப்படின்னா அப்போ டென்யூர் எவ்வளோ நாள் வேணால் எக்ஸ்டெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கலாமா அப்படின்னா அதுவும் கிடையாது. 5 years. ஓகே, ஸோ 5 years வரைக்கும் ஹீ கேன் ஹோல்ட் ஆன் ஆஃபீஸ். ஓகே, ஸோ அந்த 5 yearsம் ஃபிக்ஸ்டா அப்படின்னு கேட்டால் இல்லை. ப்ரொவைடட் இன்னொரு பர்சன் அந்த ஆஃபீஸ் ஆக்குபை பண்ணுற வரைக்கும் அந்த போஸ்ட் அவர் என்ன பண்ணலாம், கன்டினியூ பண்ணலாம். இது கிட்டத்தட்ட பிரசிடென்ட்டுக்கு இருக்கக்கூடிய அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் வச்சிருக்காங்க. ஸோ பிரசிடென்ட்டும் அதே மாதிரி தான் 5 years தான் டென்யூர். பட் அடுத்த ஒரு பர்சன் ஆக்குபை பண்ணுற வரைக்கும் அந்த ஆஃபீஸ் அவர் ஹோல்ட் பண்ணலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் கவர்னரோட டென்யூரும் 5 years தான். அந்த கவர்னர் அந்த பொசிஷன் ஆக்குபை பண்ணுற வரைக்கும் இன்னொரு கவர்னர் வர்ற வரைக்கும் அந்த பொசிஷனை அவர் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கலாம். இந்த மீன் டைம் 5 years ஃபிக்ஸ்டு டென்யூரான்னு கேட்டால் இல்லை. அதுக்கிடையில் அவர் என்ன பண்ணலாம், ரெசிக்னேஷன் பண்ணலாம். அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் ஹாஸ் டு பி கிவன் டு தி பிரசிடென்ட். ஓகே, ஸோ அண்டர் ஹிஸ் ஹேண்ட் அட்ரஸ் டு தி பிரசிடென்ட். அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்மிசல் பை தி பிரசிடென்ட் எர்லியரா அந்த 5 yearsக்கு முன்னாடி. ஓகே, ஸோ 5 yearsக்கு முன்னாடி அவர் ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் ரிமூவல் ப்ராசஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் இல்லை, டிஸ்மிசல் ஆஃப் தி பிரசிடென்ட், அவ்வளோதான். கிரவுண்டோ எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. ஆர்எல்ஸ் அவர் என்ன பண்ணலாம், ரெசிக்னேஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இவங்க பண்ணாங்க இல்லையா, தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் பண்ணாங்க இல்லையா. ஸோ இங்கே என்ன பண்ணாங்க, தெலுங்கானாவோட கவர்னராக இருந்தாங்க. இங்கே எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காண்டி ரெசிக்னேஷன் பண்ணிட்டு வந்தாங்க அவங்க டென்யூருக்கு முன்னாடி. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்கிறது. ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் தி கவர்னர். ஓகே, அடுத்த விஷயம், வாட் இஸ் ஹிஸ் குவாலிஃபிகேஷன். ஸோ இவரோட குவாலிஃபிகேஷன் என்ன. ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஹி சுட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அது மேண்டேட்டட். ஓகே, ஸோ ஹி சுட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஓகே, அடுத்த குவாலிஃபிகேஷன் ஹி இஸ் அபவ் தி ஏஜ் ஆஃப் 35 years. ஸோ 35 years கம்ப்ளீட் ஆயிருக்கும். இது ரெண்டு தான். ஓகே, ஸோ ஆர்டிகல் 157 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா இதுதான் கண்டிஷன் ஃபார் தி கவர்னர். ஓகே, ஸோ குவாலிஃபிகேஷன் இதுதான். ஓகே, அடுத்து கண்டிஷன் ஆஃப் கவர்னர்ஸ் ஆஃபீஸ். ஸோ கண்டிஷன் ஆஃப் கவர்னர் ஆஃபீஸ் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் என்ன கவர்னருக்கு இருக்கக்கூடாது. ஸோ வாட் இஸ் தி கண்டிஷன் ஃபார் தி கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கவர்னரோட போஸ்ட் என்னவா இருக்கணும், சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். செகண்ட் வந்து
ஹீ ஷுட் நாட் ஹோல்டு, தட் இஸ் ஏஜ் வந்து 35 இயர்ஸ்க்கு இருக்கணும். அது போக என்னென்ன இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஹீ ஷுட் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். எந்த ஒரு அடிஷ்னல் போஸ்ட்டும் அவருக்கு இருக்கக்கூடாது. நான் கவர்னராகவும் இருந்துக்கிறேன், எம்எல்ஏவும் இருந்துக்கிறேன்னா அது முடியாது. அதனால ரிசைன் பண்ணிட்டு வந்தது. ஓகே. ஸோ நான் கவர்னராகவும் இருக்கேன், எம்பியாவும் இருக்கேன் அப்படின்னா அதுவும் முடியாது. நான் கவர்னராகவும் இருக்கேன், இல்லை கவர்மெண்ட்ல ஏதாச்சும் ஒரு பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவோ ஒரு ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ் ஆஃபீஸரோ இருந்துக்கிறேன் அப்படின்னா அதுவும் முடியாது. ரெசிக்ன் பண்ணிட்டு வரணும். அப்படி இல்லைன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இதில் வர முடியும். ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல ஹீ ஷுட் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ எந்த ஒரு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டும் இருக்கக்கூடாது. ஓகே. அது போக ஒருவேளை கவர்னர் ஒருவேளை அவர் எம்பியா இருக்கிற ஒரு பர்சன் கவர்னரா கண்டெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டா கண்டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, கண்டெஸ்ட் பண்ணலாம். பட் ஒருவேளை அந்த கவர்னரா ஆயிட்டாரு அப்படின்னா கண்டெஸ்ட் பண்றது இங்க ஒன்றும் கிடையாது இல்லையா? ஸோ கவர்னர் ஒரு எம்பியை கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணலாமான்னு கேட்டா தாராளமாக அப்பாயிண்ட் பண்ணலாம். பட் ப்ரொவைடட் அந்த பர்சன் ஒன்ஸ் கவர்னர் போஸ்ட் எடுத்துட்டோன்னே அந்த எம்பி போஸ்ட்டை ரிசைன் பண்ணிடணும். இது யூஸ்வலாக இருக்கக்கூடிய கண்டிஷன் தான். இது ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்குள்ளே வராது. ஓகே. ஸோ அந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் காண்டி கொடுத்ததான் கண்டிஷன் ஆஃப் கவர்னர் ஆஃப் ஆஃபீஸ். அடுத்து கண்டிஷன் ஆஃப் கவர்னர் ஆஃப் ஆஃபீஸ் அண்ட் சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன்ல இது சார்ஜர் கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் வருதான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா சேலரிஸ் அண்ட் அலவன்சஸை பொறுத்தளவுக்கு கொடுக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட் தான். ஓகே. ஸோ அப்போ கன்சர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா அப்போ அந்த கன்சர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட் டிசைட் பண்ணலாமா ஒரு கவர்னரோட சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ்னா முடியாது. யார் டிசைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் தான். ஓகே. இட் இஸ் டிட்டர்மைன்டு பை பார்லிமெண்ட் பை லா. ஓகே. ஸோ பார்லிமெண்ட் தான் டிசைட் பண்ணும் அவரோட சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் எவ்வளோ அப்படிங்கிறத. அப்படி இல்லை அதுக்கு முன்னாடி என்ன சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும்னா செகண்ட் ஷெட்யூலில் என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் அதை பண்ணணும். ஓகே. இதர் செகண்ட் ஷெட்யூலில் இருக்கிறத சொல்லணும். ஆர்எல்ஸ் பார்லிமெண்ட் ஒரு லா மேக் பண்ணி அந்த லா மூலமாக கவர்னரோட சேலரி எவ்வளோ அலவன்சஸ் எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ அதுதான் கண்டிஷன். கவர்னருக்கு சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் கொடுக்க போகிறது யாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான். எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட போஸ்ட்டில் அவர் இருக்காரோ அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறாங்க. ஆனால் அந்த சேலரியை ஃபிக்ஸ் பண்ணுறது யார்? பார்லிமெண்ட். ஓகே. ப்ரொவைடர் இப்போ ஒரு கேள்வி வருது, 2 ஸ்டேட்டுக்கு ஒரே காமன் கவர்னராக இருந்தால் என்னவாகும்? 2 டபுள் சேலரி வாங்கிடுவாரான்னு கேட்டால் அது கிடையாது. 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட சேலரிஸ் அண்ட் அலவன்சஸை டிவைட் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிடுவாங்க. ஓகே. ஸோ வேர் the same person is appointed as the governor of 2 or more states, the emoluments and allowances payable to the governor shall be allocated among the states in such a proportions as president may by order determine. ஸோ இந்த இடத்துல நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம், இங்கே பிரசிடென்ட். ஸோ இங்கே ஒரு சேலரி அண்ட் அலவன்சஸ் டிட்டர்மைன் பண்ணுறது யாரு? பார்லிமெண்ட்டு. வேரஸ் 2 ஸ்டேட்டுக்கு ஒரே கவர்னர் இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டிவைடை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறது யாரு? பிரசிடென்ட். ஸோ ரெண்டுலேயும் ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அவங்க பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கு. ஓகே. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ பிரசிடென்ட்டுக்கு என்ன பவர் இருக்கு? 2 ஸ்டேட்டுக்கு ஒரே கவர்னராக இருந்தால் எப்படி டிவைட் பண்ணணுங்கிறது. ஆனால் சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் நார்மலாக எப்படி டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறது யார் சொல்கிறது? பார்லிமெண்ட் சொல்கிறது. ஓகே. ஸோ அது போக shall not be diminished during his term. இன் சென்ஸ் கவர்னர் எந்த சுச்சுவேஷன்லையும் அவரோட பொசிஷனில் இருக்கும்போது அவரோட சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? கம்மி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ஓகே. ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு கண்டிஷன்ஸ் ஆஃப் கவர்னர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ். ஓகே ஃபைன். அடுத்து யார் முன்னாடி ஒரு பதவி பிரமாணம் எடுக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிடென்ட்டாக இருந்தால் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லிடுறோம். அதே மாதிரி தான் கவர்னருக்கும். கவர்னர் யார் முன்னாடி எடுக்கணும்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தட் கன்சர்ன் ஹைகோர்ட். ஓகே. ஆஃப் ஸ்டேட். ஸோ எந்த ஹைகோர்ட்டோட ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டோட கவர்னர் யாருக்கு முன்னாடி பதவி பிரமாணம் எடுக்கணும்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஆர்எல்ஸ் யார் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜோ அவர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் யார் கோர்ட்டில் அவைலபிளாக இருக்காங்களோ அவங்க, தட் இஸ் செகண்ட் டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட். ஓகே. ஸோ ஹைகோர்ட் ஜட்ஜு முன்னாடி, ஓகே, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி தான் அவர் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? பதவி பிரமாணம் இருக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இது வரைக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர். ஓகே. ஸோ ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் அவரோட பவர்ஸ், ஃபங்க்ஷன், அவரோட டேர்மு, டென்யூரு, அவரோட சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ்ஸு, அவரோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, அவரோட பொசிஷன் என்ன வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்டு, இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம். ஓகே. ஸோ இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் பேசிக்காக பிரசிடென்ட்டுக்கு என்ன மாதிரி பார்த்தோமோ அதே மாதிரி விஷயங்கள் தான் இங்கே கவர்னருக்கு பார்த்துருக்கோம்.
அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு வாட் இஸ் இஸ் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி கவர்னர் என்ன அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஏரியா. ஸோ அது அடுத்து பார்க்க போறோம். ஓகே. ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி கவர்னர் தான். ஸோ பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி கவர்னர் அப்படின்னு வரும்போது சிமிலர். ஓகே. வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம எப்படி பிரசிடென்ட்டோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு பார்க்கும்போது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸிக்யூட்டிவ் பவர் என்னவா இருக்கும், லெஜிஸ்லேட்டிவ் பவர் என்னவா இருக்குமோ, சிமிலர் அதே ஆக்டிவிட்டிஸ் தான் இங்கேயும் இருக்கும். சின்ன சின்ன மைல்டு சேஞ்சஸ் தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது வாட் இஸ் தி பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி கவர்னர் அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லும் போதே நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். ஓகே, ஆர்டிகல் 153ல பார்த்தோம். தட் இஸ் த எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் தி ஸ்டேட் ஷால் பி வெஸ்டட் இன் தி கவர்னர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ் எது செய்யறதா இருந்தாலும் இட் ஷுட் பி இன் த நேம் ஆஃப் தி கவர்னர் தான். அப்போ மேஜர் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் இன் தி கான்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்ல மென்ஷன் பண்ணக்கூடிய ஹெட் ஆஃப் தி போஸ்ட் அப்படிங்கிற விஷயங்களை அப்பாயிண்ட் பண்றது யாரா இருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் தான் இருப்பாரு. தோ அப்பாயிண்டட் பை தி கவர்னராக இருந்தாலும் சம் போஸ்ட் ஹேஸ் டு பி ரிசைன் பை தி பிரசிடென்ட் தான். ஓகே, அப்போ அப்பாயின்மெண்ட் மட்டும் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட். ஸோ இந்த அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தி ஸ்டேட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி எங்கே பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் பார்க்கும்போது அங்கே யூனியன் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் செட்டப்ஸ் பார்க்கும்போதே அங்கே அட்டார்னி ஜெனரல் பார்க்கும்போது அட்வொகேட் ஜெனரல் பார்த்துட்டோம். ஸோ அட்டார்னி ஜெனரல் அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட், அட்வொகேட் ஜெனரல் அப்பாயிண்ட் பண்ணுறது கவர்னர். அவர் ஃபர்ஸ்ட் லா ஆஃபீஸர் ஆஃப் தி இந்தியா, தட் இஸ் யூனியன். இவர் ஃபர்ஸ்ட் லா ஆஃபீஸர் ஆஃப் தி தட் கன்சர்ன் ஸ்டேட். ஓகே, ஸோ இந்த கம்பேரிசன்ஸ் எல்லாமே அங்கே பார்த்துட்டோம். ஒருவேளை அதை டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அங்கே பார்த்துக்கலாம். ஓகே, பட் இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு அப்பாயின்மெண்ட் அப்படின்னு வரும்போது கவர்னர் ஆஃப் த ஸ்டேட்டு அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னா அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட்டை. இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பிரசிடென்ட்டுக்கு அட்டார்னி ஜெனரலை அப்பாயிண்ட் பண்ணுறதும் அவர் பொசிஷனை ஹோல்டு பண்ணுறது ப்ளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி தான் இங்கேயும் அட்வொகேட் ஜெனரல் அப்பாயிண்ட் பண்ணுறது கவர்னர் தான். அவரோட பொசிஷனை ஹோல்டு பண்ணி வைக்கிறது எதோடதுன்னா ப்ளஷர் ஆஃப் தி கவர்னர் தான். ஸோ கவர்னரோட டிஸ்கிரிஷனரி தான் அவர் என்ன வாங்குறாரு, அவர் போஸ்ட்டை ஹோல்டு பண்ணுறாரு. தட் மீன்ஸ் கம்ப்ளீட்லி இட் இஸ் டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் த கவர்னரான்னு கேட்டால் கிடையாது. ஓகே, இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே எப்படி கவுன்சில் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் ஹூ ஹேஸ் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் டு தி கவர்னரோ, அதே மாதிரி தான் இங்கேயும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டர் ஹூ ஹேஸ் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் டு தி கவர்னர். அப்போ இந்த கண்டெக்ஸ்ட்ல பார்க்கும்போது இங்கே இது இவரோட டிஸ்கிரிஷனரி பவரான்னு கேட்டால் இல்லை. அந்த கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட் யாரோட ஒப்பீனியனை கேட்டு பண்ற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டர் சொல்ற ஒரு ஒப்பீனியனை வச்சு தான் பண்ண முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் பண்றது. அடுத்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர். ஸோ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரை பொறுத்தளவுக்கு யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். பட் அப்பாயிண்ட் பண்ணுறதோட சரி. ஓகே, ரிமூவல் யாருன்னு பார்த்தீங்கன்னா he is not have the ability to remove him because he is removed on the grounds of the high court judges. So high court judges oda removal on the grounds of the supreme court judges. அப்போ இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா it is appointed by the governor இருந்தாலும் but he is not having that removal capacity. ஸோ இவரால் ரிமூவ் பண்ண முடியாது. அப்படி பார்க்கும்போது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரும் ஸ்டேட் ஓகே ஸோ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் ஓகே ஸோ இவர் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் கிடையாது. அதே மாதிரி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட சேர்மன். ஓகே, ஸோ சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் இவங்களையும் இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். பட் இவரால் ரிமூவ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுவும் கண்டிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அவரோட அப்பாயின்மெண்ட். ஓகே, ஸோ அவர் பண்ணுற அப்பாயின்மெண்ட். அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஓகே வித் ரெஸ்பெக்ட் டு சீஃப் மினிஸ்டர் அண்ட் அதர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா டியூரிங் தி ப்ளஷர் ஆஃப் தி கவர்னர் தான். அப்போ இவர் டிஸ்கிரிஷனரியா ரிமூவ் பண்ணிட முடியுமா அப்படின்னா முடியாது. அங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும். பட் கன்சர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் ஹூ ஹேஸ் டு பி கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி ஹவுஸ் ஆஃப் தி பீப்புள்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டர் ஹூ ஹேஸ் டு பி கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அப்போது அசம்பிளியில் அவங்களுக்கான அப்சல்யூட் மெஜாரிட்டி மேண்டேட் இருக்கிற வரைக்கும், அதாவது மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் கவர்னர்னால அவங்கள ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ தோ ப்ரொசீஜரில் ப்ளஷர் ஆஃப் தி கவர்னர்னு இருந்தாலும் பட் இட் ஹேவிங் சர்டன் செக்ஸ். அந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் அவங்களோட மேண்டேட் தட் இஸ் மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் அந்த ரூலிங் பார்ட்டியில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டரையோ மினிஸ்டர்ஸையோ யாரோட அட்வைசஸ் இல்லாமல் ரிமூவ் பண்ண முடியாது. ஒரு மினிஸ்டராக இருந்தால் சீஃப் மினிஸ்டரோட அட்வைஸ் இல்லாமல் ரிமூவ் பண்ண முடியாது. இதே இது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டராக இருக்கிற பட்சத்தில் ஒரு சீஃப் மினிஸ்டர் ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் அதுவும் முடியாது. ஏன் அப்படின்னா
ஒரு ஹவுஸ்ல மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் அந்த அந்த கான்ஸ்டியூஷன் தட் இஸ் அந்த ஒரு மினிஸ்ட்ரியல் போஸ்டிங் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இவர்னால தட் இஸ் ஹோல்ட் பண்ண முடியாது, இன்சென்ஸ் ரிமூவ் பண்றதுக்கான ஸ்கோப் இவருக்கு இல்லை. ஸோ இந்த இடத்துல இவருக்கு இருக்கக்கூடிய செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் அது ஒன்று. ஓகே, அப்போ நமக்கு புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் இங்கே ஒன்று தான். ஒன்று, சீஃப் மினிஸ்டரும் அதர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரும் அப்பாயின்ட் பண்றது யார் தான்? கவர்னர் தான். ஓகே, இதுல இன்னொரு மேண்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் சொல்றது 94th கான்ஸ்டியூஷன், சாரி, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ் அண்ட் ஒடிசா, இந்த 4 ஸ்டேட்லயும் மேண்டேட்டடா ட்ரைபல் மினிஸ்டர் ஒருத்தவங்கள, ட்ரைபல் வெல்ஃபேர் மினிஸ்டர் அப்படின்னு ஒருத்தவங்கள அப்பாயிண்ட் பண்ணணும். ஓகே, இது கான்ஸ்டியூஷன் சொல்ற விஷயம். அதாவது மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்றது யார் சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் சொல்லி கவர்னர் ஒரு மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆனா மேண்டேட்டடா இந்த ட்ரைபல் வெல்ஃபேர் மினிஸ்டரை கண்டிப்பா அப்பாயிண்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்கு. அப்போ ஒரு மினிஸ்டர் என்னவா இருக்கணும்னா ட்ரைபல் வெல்ஃபேர் மினிஸ்டரா இருக்கணும். எந்தெந்த ஸ்டேட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் அண்ட் மத்திய பிரதேஷ் அண்ட் ஒடிசா. ஓகே, இதெல்லாமே ட்ரைபல் டிஸ்ட்ரிக்ட்ஸ், சாரி ட்ரைபல் ஸ்டேட். இதுல ஒன்னே ஒன்று எக்ஸம்டட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார். பீகார் எப்போ எக்ஸம்டட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 94th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2006ல அதை எடுத்துடுறாங்க. பீகார்ல ட்ரைபல் மினிஸ்டர் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். ஓகே, ஆனா கவர்னருக்கு அது மேண்டேட். கண்டிப்பா எந்தெந்த ஸ்டேட்ல ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ் அண்ட் ஒடிசால மேண்டேட்டடா இருக்கணும். அது அவரோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல சீஃப் மினிஸ்டர் வித் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்றது யாருன்னா கவர்னர் தான். அடுத்து, இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், ஓகே, ஸோ எமர்ஜென்சி அஸ் டிக்ளேர் அஸ் அன் பிரசிடென்ட் ரூல். ஓகே, ஸோ ஸ்டேட் எமர்ஜென்சின்னு சொல்லுவோம் நம்ம ஜென்ரலா, பட் கான்ஸ்டியூஷன்ல சொல்றது பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரசிடென்ட் ரூலுக்கான ரெக்கமெண்டேஷன், தட் இஸ் இந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல நீங்க என்ன இம்போஸ் பண்ணலாம், பிரசிடென்ட் ரூலை இம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் யார் கொடுக்கலாம் டு தி பிரசிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் கொடுக்கலாம். ஓகே, அப்போ கவர்னருக்கு இது ஒரு டிஸ்கிரிஷனரி பவர் தான். இது கிட்டத்தட்ட எக்ஸிக்யூட்டிவ் பவர் மாதிரி ஒரு விஷயம் தான். அடுத்து, சீக் எனி இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ ரைட் டு இன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் சென்ஸ் நத்திங் பட் ஸ்டேட்டோட அஃபேர்ஸ்ல ஏதாச்சும் ஒரு டீட்டெயில்ஸ் அவருக்கு தேவைப்படுது அப்படின்னா, ஓகே, இதுல இன்டர்மீடியேட்டரின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரி தான் இருப்பாரு. ஸோ ப்ரொவைடட் இன் கேஸ் கவர்னருக்கு ஏதாச்சும் ஒரு டீட்டெயில்ஸ் ஃப்ரம் தி ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரைட் டு பி இன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சென்ஸ் அவருக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு. ஒரு இண்டிவிஜுவல் சீஃப் செக்ரட்டரியை கூப்பிட்டு அந்த கன்சர்ன் இதுல எனக்கான இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவரால் வாங்க முடியும். அது அவரோட எக்ஸிக்யூட்டிவ் பவர் தான். அடுத்து, ஹி இஸ் ஆக்ட் அஸ் த சான்சலர் ஆஃப் தி யூனிவர்சிட்டிஸ். ஸோ சான்சலர் ஆஃப் தி யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னா வைஸ் சான்சலர்ஸ் அப்பாயிண்ட் பண்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் தான். ஓகே, இந்த கொஸ்டின் போன வருஷம் குரூப் 1ல வந்துச்சு. ஓகே, ஸோ குரூப் 1ல போன வருஷம் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் கரெக்ட்னு சொல்லி வைஸ் சான்சலர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. ஸோ சான்சலர் ஆஃப் தி யூனிவர்சிட்டிஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் தான். ஓகே, ஸோ இது வரைக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு இவரோட எக்ஸிக்யூட்டிவ் பவர். அடுத்து, இவரோட லெஜிஸ்லேட்டிவ் பவர் என்னவா இருக்க முடியும்? லெஜிஸ்லேட்டிவ் பவர்னா ஹி இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான். எப்படி பிரசிடென்ட் இஸ் கன்சிடர்ட் டு பி பார்ட் ஆஃப் தி பார்லிமெண்ட்னு சொல்றோமோ, ஸோ தட் இஸ் பார்லிமெண்ட் கம்ப்ரைசஸ் ஆஃப் பிரசிடென்ட், ஹவுஸ் ஆஃப் தி பீப்புள், கவுன்சில் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கம்ப்ரைசஸ் ஆஃப் கவர்னர், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ப்ரொவைடட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வேணும்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்போ கவர்னர் இஸ் பார்ட் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான். ஓகே, ஸோ தட் இஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல ஹி இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தி மெம்பர். அப்போ இவருக்குன்னு சில டியூட்டிஸ் இருக்கு. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு லெஜிஸ்லேட்டிவ், ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமன், ப்ரொரோக் அண்ட் டிசால்வ். இது யூஸ்வலா பிரசிடென்ட்டுக்கு இருக்கக்கூடிய விஷயம் தான். இன்சென்ஸ் ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியவோ இன்கேஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குது அப்படின்னா, ஓகே, ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குங்கிற பட்சத்தில் இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை ஆர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை சமன் பண்றது, இன்சென்ஸ் கூட்டத்துக்கு வர சொல்றது. ஓகே, சட்டசபைக்கு வாங்கன்னு சொல்றது. ப்ரொரோக் இன்சென்ஸ் இந்த பர்டிகுலர் செஷன் கலைக்கப்படுது, இன்சென்ஸ் செஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றத ப்ரொரோக்னு சொல்லுவோம். அப்படி சொல்றதோ இல்ல ஒருவேளை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை, ஓகே, ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை டிசால்வ் பண்றதா இருந்தாலோ இது எல்லாமே யார் பண்றதுதான்? கவர்னர் பண்றதுதான். தட் இஸ் ஹி கேன் சமன், ப்ரொரோக் ஆர் டிசால்வ் தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அங்க பிரசிடென்ட்டுக்கு இருக்கும், இங்க கவர்னருக்கு இந்த பவர் இருக்கு. ஓகே, அடுத்த விஷயம், ரைட் ஆஃப் தி கவர்னர் டு அட்ரஸ் அண்ட் சென்ட் மெசேஜஸ் டு தி ஹவுஸ். இதுவும் அங்க இருக்கக்கூடிய விஷயம் தான். டு தி பிரசிடென்ட், அது இவருக்கு இங்க இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 175. இன் சென்ஸ்
எந்தெந்த டைம்ல ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணுவாரு இவரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செஷன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் தி கன்சர்ன் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. தட் இஸ் ஒரு புதுசா ஒரு ஒரு சட்டசபை கூடுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு, அந்த ஃபர்ஸ்ட் சட்டசபை கூடுது அப்படின்னா, அதோட ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணக்கூடிய பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர். அது போக அந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் செஷன் அப்படின்னு வரும்போது பட்ஜெட் செஷன் தான் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல ஸ்பீச் கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் தான் இருப்பார். ஓகே. ஸோ அப்போ அதுதான் யாருக்கு இருக்கும் அங்க பிரசிடென்ட்டுக்கு அந்த பவர் இருக்கும். அதே பவர் தான் வித் ரெஸ்பெக்ட் டு கவர்னருக்கு இங்க இருக்கு. ஓகே. அது போக ஹவுஸ்ல ஏதாச்சும் ஒரு பில் பெண்டிங் இருந்தாலோ இல்ல ஹவுஸ்ல ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் அவருக்கு தேவைப்படுதா இருந்தாலோ இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதா இருந்தாலோ அதை கேட்டு வாங்குறதுக்கான உரிமை யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டு தி கவர்னர் இருக்கு. ஓகே. அடுத்து ஹி கேன் சென்ட் மெசேஜஸ் டு த ஹவுஸ் ஆர் ஹவுஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு பில் பெண்டிங் இன் தி லெஜிஸ்லேச்சர். ஓகே. ஏதாவது ஒரு பில் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னாலும் அதையும் அட்ரஸ் பண்ணி அதை கேட்டு வாங்குறதுக்கான ரைட்ஸ் யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டு தி கவர்னர் இருக்கு. அது போக இன்கேஸ் இன்கேஸ் ஒரு ஹவுஸ்ல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ப்ரிசைடிங் ஆஃபீஸர்னு சொல்லுவோம். ஸோ ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அப்படின்னா அந்த செஷனை கண்டக்ட் பண்ணக்கூடிய பர்சன். ஓகே. ஸோ இந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அப்படின்னு பொறுத்தளவுக்கு நார்மல் டைம்ல யார் இருப்பாங்க? ஸ்பீக்கர் இருப்பாரு. இன்கேஸ் ஸ்பீக்கர் இல்லை அப்படின்னா டெபுட்டி ஸ்பீக்கர் இருப்பார். ஓகே. இந்த ரெண்டு பர்சனும் இல்லை அப்படின்னா ஒருவேளை ரெண்டு பர்சனுமே அன்னைக்கு அந்த செஷன் ஆப்சென்ட் அப்படின்னா யாராச்சும் ஒரு பர்சன் ஃப்ரம் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருந்து ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணி இந்த பர்சன் இன்னைக்கு இந்த செஷனை ப்ரிசைட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்றது யாரோட ரோல்னா கவர்னரோட ரோல் இன் டர்ம்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர். ஓகே. ஸோ இது வந்து பேனல் ஆஃப் சேர் பர்சன்ஸ் அங்கே இருக்கும். நம்ம அங்கே பார்க்கும்போது பார்த்தோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஒருவேளை ஸ்பீக்கர் இல்லாட்டினாலோ டெபுட்டி ஸ்பீக்கர் இல்லாட்டினாலோ சேர்மன் இல்லாட்டினாலோ டெபுட்டி சேர்மன் இல்லாட்டினாலோ பேனல் ஆஃப் சேர் பர்சன்ஸ்னு சில மெம்பர்ஸ் ஒரு 10 மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோம். அந்த கண்டிஷன் இல்லை. இங்கே கவர்னர் தான் ஒருவேளை ரெண்டு பர்சனும் எய்தர் இன் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர். இதே இது அங்கே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னா சேர்மன் டெபுட்டி சேர்மன். ஓகே. ஸோ இந்த பர்சன்ஸை அப்பாயிண்ட் பண்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு அது யாரோட ரோல்? கவர்னரோட ரோல். அடுத்து 1/6 ஆஃப் தி பர்சன்ஸ் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் கேஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு அப்படின்னா. ஓகே. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு அப்படின்னா இங்க நமக்கு தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான். பட் நீங்க கர்நாடகா போனீங்கன்னா ரெண்டு ஹவுசஸ் இருக்கு. ஒன்னு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அனதர் ஒன் இஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வரும்போது பாத்துக்கலாம். பட் 2 ஹவுசஸ் ஆர் தேர். ஒருவேளை செகண்ட் ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதுல 1/6. ஓகே. ஸோ 1/6 அப்படிங்கிறது ஒரு 60 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு 10 பேர். ஸோ 10 பேர் யார் நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்னர் நாமினேட் பண்ணலாம். என்ன எக்ஸ்பீரியன்சஸ் வச்சு அப்படின்னா அந்த கன்சர்ன் பர்சன் ஹேவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லிட்ரேச்சர், சயின்ஸ், ஆர்ட், கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் அண்ட் சோஷியல் சர்வீஸ். இதே மாதிரி அங்க ஒரு கண்டிஷன் இருக்கு. ஓகே. எங்க பிரசிடென்ட்டுக்கும் அதே மாதிரி ரைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ராஜ்யசபா இருக்கு. அதே மாதிரி ஒரு ரைட்ஸ் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா டு தி கவர்னர் கொடுத்துருக்காங்க. இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல மெம்பர்ஸை நாமினேட் பண்றதுக்கான ரைட்ஸ். ஓகே. அது போக 1 மெம்பர் ஃப்ரம் தி ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி அப்பாயிண்ட் பண்ணலாம். பட் அந்த ஒரு ப்ரொவிஷன் எதுல எடுத்துட்டாங்க? 104th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019ல இருந்து எடுத்துட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ப்ரொவிஷன் இல்ல. பார்லிமெண்ட்லயும் அப்படிதான். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இங்க ஒண்ணுங்கிற மாதிரி அங்க ஹவுஸ் ஆஃப் த பீப்புள்ல 2. ஸோ அந்த ஒரு ப்ரொவிஷன் இன்னைக்கு இல்ல. 104th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல அதை எடுத்துட்டாங்க. ஓகே. அது போக இன்கேஸ் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் த மெம்பர்ஸ் இதெல்லாம் லெஜிஸ்லேச்சர் வரும்போது பார்ப்போம். டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் த மெம்பர்ஸ் அப்படிங்கிறது யார் பண்ணுவாங்க அப்படின்னா கவர்னர் பண்ணுவாரு வித் த கன்சல்டேஷன் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன் அண்டர் ஆர்டிகல் 192. ஓகே. ஸோ ஒரு மெம்பர் ரிமூவல் ஃப்ரம் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோ நடக்குது அப்படின்னா அது யாரு பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்னர் பண்றதுதான். பட் கவர்னர் யாரோட கன்சல்டேஷனோட பண்ணணும்? எலெக்ஷன் கமிஷனோட கன்சல்டேஷனோட பண்ணணும். ஆனா கவர்னர் தான் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ்ல இவர் ஒரு அங்க வகிக்கிறாரு அப்படிங்கிறத இங்க நீங்க பார்க்க வேண்டிய விஷயம். வித் ரெஸ்பெக்ட் டு வீட்டோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே. ஸோ வீட்டோ பவர் அப்படிங்கிறது நத்திங் பட் அசன்ட் தான். ஸோ ஒரு பில்லு வந்து ஆக்டா மாறணும் அப்படின்னா எப்படி பிரசிடென்ட்டோட அசன்ட் தேவைப்படுதோ அதே மாதிரி கவர்னரோட அசன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தேவைப்படுது. ஸோ பிரசிடென்ட் என்ன பண்றாரோ அதே விஷயங்கள் இங்க இவருக்கும் இருக்கு. தட் இஸ் ஹீ கேன் ஒன்னு அசன்ட் பண்ணலாம், இல்ல ரிஜெக்ட் பண்ணலாம், இல்ல வித் ஹோல்ட் பண்ணலாம், இல்ல ஆர் எல்ஸ் ஹி ஹாஸ் சென்ட் ஃபார் தி
கன்சிடரேஷன் ஆஃப் தி பிரசிடென்ட் அப்படிங்கிற ஆர்டிகல் 201 நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு கவர்னருக்கு வீட்டோ பவர் இருக்கான்னு கேட்டால் இருக்கு. இந்த வீட்டோ பவரும் ஆர்டினன்ஸ் பவரும் நம்ம எங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி, வீட்டோ பவர் எங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா ஆல்ரெடி வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட் பார்க்கும்போது பிரசிடென்ட்டோட வீட்டோ பார்க்கும்போதே கவர்னரோட வீட்டோவும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே. ஸோ அங்கே உங்களுக்கு டவுட் வேணும்னா நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் இவருக்கு இருக்கா அப்படின்னா எஸ் இட் இஸ். இதெல்லாம் நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல பார்க்கலாம். ஓகே. ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் அப்படிங்கிறது அவசர கால சட்டம்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அவசர கால சட்டம் அப்படிங்கிறது இவருக்கும் இருக்குமான்னு கேட்டால் அந்த பவர் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வரக்கூட ஆம்பிட்டுக்குள்ள ஷெட்யூல் 7ல ஸ்டேட் லிஸ்ட்லையும் கன்கரண்ட் லிஸ்ட்லையும் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் இருக்கான்னு கேட்டால் டு தி கவர்னர் இருக்கான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். அது இருக்கு. வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட்டுக்கு இருக்கிற மாதிரியே இவருக்கு இருக்கு. அது போக ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஏதாவது ரிப்போர்ட் கொடுக்குது அப்படின்னா, இல்ல ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஏதாவது ரிப்போர்ட் கொடுக்குது அப்படின்னா, இல்ல சிஏஜி ஏதாவது ரிப்போர்ட் கொடுக்குது அப்படின்னா, இல்ல ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் ஏதாவது ரிப்போர்ட் கொடுக்குதுனாலோ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் கவுன்சில்லையும் வைக்க வேண்டிய பொறுப்பு யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு கவர்னரோட தான். ஸோ இதெல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி கவர்னர். ஓகே. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது வித் ரெஸ்பெக்ட் டு ஃபினான்ஷியல் பவர்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் பவர்ஸ் ஆர் நத்திங் பட் ஒரு அமௌண்ட். ஓகே. வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்பெண்டிச்சர் அண்டர் ரெவன்யூ ஆஃப் தி ஸ்டேட். ஓகே. ஸோ ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்னு வரும்போது எப்படி பிரசிடென்ட் அங்கே ஓகே வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட் தான் பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷனோட தான் அனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லக்கூடிய பட்ஜெட்டை வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட்ல பண்ண முடியுமோ அதே மாதிரி தான் இவரும் வித் ரெஸ்பெக்ட் டு கவர்னரோட ரெக்கமெண்டேஷனோட தான் அனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பட்ஜெட்டை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல ப்ரப்போஸ் பண்ண முடியும். அப்போ ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் அப்படின்னு வரும்போது அனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லக்கூடிய பட்ஜெட், இந்த பட்ஜெட்டை யாரோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் பண்ண முடியாது அப்படின்னா கவர்னரோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபினான்ஷியல் பில்லும். ஓகே. ஸோ ஃபினான்ஷியல் பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இவரோட ரெக்கமெண்டேஷன் தேவை. டிமாண்ட் ஃபார் கிராண்ட்டும் பண்ணுறதா இருந்தாலும் இவரோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் பண்ண முடியாது. கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் த ஸ்டேட் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு கவர்னர் தான். டிட்டோ அப்படியே கவர்னருக்கான போஸ்ட் எல்லாமே பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே யாரோட தான், பிரசிடென்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் வரும். அங்கே கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம், இங்கே கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இந்த விஷயங்கள் அவரோட தான். அது போக ஃபினான்ஸ் கமிஷனை கான்ஸ்டியூட் பண்ணுறது யார் தான், கவர்னர் தான். அந்த ஃபினான்ஸ் கமிஷன் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்லையும் வைக்கக்கூடிய பொறுப்பும் யாரோட தான், வித் ரெஸ்பெக்ட் டு கவர்னரோட தான். ஸோ இந்த ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனை கான்ஸ்டியூட் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த ஆர்டிகல் 243I, அது எதுல இருந்து வந்தது, 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இருந்து வந்தது. ஓகே. ஸோ இதெல்லாமே ஃபினான்ஷியல் பவர் ஆஃப் தி கவர்னர். ஓகே. அடுத்து ஜுடிஷியல் பவர். ஸோ ஜுடிஷியல் பவர் அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் நத்திங் பட் ஹி இஸ் ஆல்சோ ஹேவிங் சர்டன் பார்டனிங் பவர். ஓகே. ஸோ பார்டனிங் தாண்டி அப்பாயின்மெண்ட்லையும் இவருக்கு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி பார்க்கும்போது பார்டனிங் பவர் ஆஃப் தி பிரசிடென்ட் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டனிங் பவர் ஆஃப் தி கவர்னர் பார்த்துட்டோம். ஓகே. ஸோ பார்டனிங் பவர் ஆஃப் தி கவர்னர் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஹீ கேன் ஆல்சோ ஹேவிங் தி பவர் டு பார்டன், ரெப்ரைவ், ரெஸ்பெக்ட், ரெமிஷன், கம்யூட். ஸோ இது எல்லாமே அவருக்கும் இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு எந்த லிஸ்ட்ல வரக்கூடியது அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்லையும் கன்கரண்ட் லிஸ்ட்லையும் அவரோட ஆம்பிட்டுக்குள்ள. பட் டெத் சென்டென்ஸ்ல அவரால் பார்டனிங் பவர் பண்ண முடியாது, கோர்ட் மார்ஷியல்ல அவரால் பார்டனிங் பவர் பண்ண முடியாது. இது ரெண்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகே ஃபைன். அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட். ஓகே. வித் ரெஸ்பெக்ட் டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் அண்டு அதர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் அண்டு அதர் ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட். ஓகே. ஸோ ஹை கோர்ட்டோட ஜட்ஜஸை பொறுத்தளவுக்கு அப்பாயிண்ட் பண்ணுறது யார் தான், பிரசிடென்ட் தான். பட் யாரோட கன்சென்ட் இல்லாமல் பண்ண முடியாதுன்னா ஹி இஸ் கன்சல்டட் பை தி பிரசிடென்ட் இன் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் த சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ஜட்ஜஸ் ஆஃப் தி ஹை கோர்ட். இன் சென்ஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் அப்பாயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அரசு ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, யார் தான் பண்ணுவா, பிரசிடென்ட் தான் பண்ணுவார். பட் யாரோட கன்சல்டேஷன் இல்லாமல் பண்ண மாட்டாங்க அப்படின்னா கவர்னரோட கன்சல்டேஷன் இல்லாமல் பண்ண மாட்டார். ஓகே. இங்கே இவருக்கு சர்டன் ஜுடிஷியல் பவர்ஸ் இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட், போஸ்டிங்ஸ் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ்.
ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதோ ப்ரொமோஷன் பண்ணுறதோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ இது எல்லாமே போஸ்டிங் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே யார் பண்ணுறது தான், கவர்னர் பண்ணுறது தான். பட் பிஃபோர் தட் ஹி ஹாஸ் டு கன்சல்ட் வித் தி ஹைகோர்ட். அதே மாதிரி ஜுடிஷியல் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஜுடிஷியல் சர்வீஸ் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதா இருந்தா, அப்படி அப்பாயிண்ட் பண்ணுறதா இருந்தா இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார், கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஆனால் யாரோட கன்சல்டேஷனோட? ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட கன்சல்டேஷனோட. ஓகே, ஸோ இதெல்லாம் ஜுடிஷியரி பவர்ஸ். ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறது ஒன்று, இவருக்கும் என்ன பவர் இருக்கு? பார்டனிங் பவர் இருக்கு. அது போக ஒரு ஜட்ஜ் ஆஃப் தி ஹைகோர்ட்டோ இல்லை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹைகோர்ட்டோ அப்பாயிண்ட் பண்ணுறதா இருந்தால் பிரசிடென்ட் தான் பண்ணுவார். ஆனால் யாரோட கன்சல்டேஷனோட தான் பண்ண முடியும்? வித் ரெஸ்பெக்ட் டு கவர்னரோட கன்சல்டேஷனோட தான் பண்ணணும். தேர்ட் கண்டிஷன் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸை அப்பாயிண்ட் பண்ணுறதோ ப்ரொமோஷனோ இல்லை அவங்களோட போஸ்டிங்ஸையோ யார் டிசைட் அப்பாயிண்ட் பண்ணுறது தான்? கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. பட் யாரோட கன்சல்டேஷனோட பண்ணணும்? வித் ரெஸ்பெக்ட் டு அந்த கன்சர்ன் ஹைகோர்ட்டோட கன்சல்டேஷனோட பண்ணணும். ஜுடிஷியல் சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜுடிஷியல் மெம்பர்ஸ். ஓகே, ஸோ இவங்களை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணுறதா இருந்தால், இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறதா இருந்தால் யார் தான் அப்பாயிண்ட் பண்ண முடியும்? கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ண முடியும். ஆனால் யாரோட கன்சல்டேஷனோட? ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஏன்னா அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது யார் தான்? ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான். ஸோ அப்போ இந்த இடத்துலலாம் அவருக்கு ஜுடிஷியல் பவர்ஸ் இருக்கு. அடுத்து எமர்ஜென்சி பவர் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் பிரசிடென்ட் ரூல். ஓகே, ஸோ பிரசிடென்ட் ரூலை பற்றி எதில் பேசியிருப்பாங்க அப்படின்னா ஆர்டிகல் 356 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ இதை பிரசிடென்ட் ரூல்னு சொல்லுவாங்க, ஆர்எல்ஸ் ஸ்டேட் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஸ்டேட் எமர்ஜென்சியை எக்ஸிக்யூட் பண்ண போகிறது யாரு, இல்லை பிரசிடென்ட் ரூலை எக்ஸிக்யூட் பண்ண போகிறது யார் அப்படின்னா பிரசிடென்ட் தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல கவர்னருக்கு அப்போ ரோல் இருக்கான்னு கேட்டால் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா கவர்னர் கேன் ரெக்கமெண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல வந்து சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால நீங்க எதை இம்போஸ் பண்ணலாம்? ஸ்டேட் எமர்ஜென்சி இம்போஸ் பண்ணலாம், ஆர் பிரசிடென்ட் ரூலை இம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். யாருக்கு அப்படின்னா கவர்னருக்கு, சாரி பிரசிடென்ட்டுக்கு சொல்றதுக்கான ரைட்ஸ் இவருக்கு இருக்கு அண்டர் ஆர்டிகல் 356 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அப்போ ஆர்டிகல் 356 பொறுத்தளவுக்கு கவர்னர் கேன் ரெக்கமெண்ட். பிரசிடென்ட் தான் ஃபைனல் டிஸ்கிரிஷனரி அத்தாரிட்டி. டிசைடிங் அத்தாரிட்டி யாரு? பிரசிடென்ட் தான். பட் ஒரு ஸ்டேட்டில் கவர்னர் ரூல், தட் இஸ் பிரசிடென்ட் ரூலை இம்போஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரெக்கமெண்டேஷன் யார் பண்ணலாம்? வித் ரெஸ்பெக்ட் டு கவர்னர் பண்ணலாம் அப்படிங்கிறது அடுத்து ஒரு ரூல், தட் இஸ் பவர் வித் ரெஸ்பெக்ட் டு கவர்னர். அடுத்து இது வரைக்கும் பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தா கவர்னரோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸு இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸிக்யூட்டிவ் பவர் பார்த்துட்டோம், லெஜிஸ்லேட்டிவ் பவர் பார்த்துட்டோம், ஃபினான்ஷியல் பவர் பார்த்துட்டோம், ஜுடிஷியல் பவர் பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து தொடர்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்னர் போஸ்ட் ஒரு கிரிட்டிசிசத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு போஸ்டா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல அப்போ வேரியஸ் கமிட்டிஸ் அண்ட் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் இது வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதுல எப்பெல்லாம் சென்டர் ஸ்டேட் ரிலேஷனை பத்தி பேசுறாங்களோ அப்பெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிபேட் டிஸ்கஷன் நடக்குது. அது மூலமா அந்த கமிட்டி கமிஷன் சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குது. அப்ப அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் இன்னமும் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகாம இருக்கு. அப்ப எனி இஷ்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் வரும்போது, ஆர்எல்ஸ் எனி இஷ்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கவர்னர் அண்ட் சீஃப் மினிஸ்டர் வரும்போதோ, இல்ல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டர் வரும்போதோ, அப்ப அந்த இடத்துல என்ன டிபேட்டுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்ட்டிகுலர் கமிட்டி கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் தொடர்ந்து ஃபாலோ அப் ஆகிட்டு இருக்கு. அப்ப இது ஒரு ஸ்டாக் பாயிண்ட் நமக்கு. எதுக்கான ஸ்டாக் பாயிண்ட் அப்படின்னா, ப்ரொவைடட் ஒருவேளை மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல கவர்னர் ரெலவெண்டான கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை ஒன் ஆர் சம் அதர் வே நீங்க என்னவா யூஸ் பண்றதுக்கான ஸ்கோப் இருக்கு, அஸ் அண்ட் வே ஃபார்வர்டாவோ இல்ல சொல்யூஷனாவோ கொடுக்கறதுக்கான ஸ்கோப் இருக்கு. அதை தான் ஒன் பை ஒன் பார்க்க போறோம். ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னரோட ரோல் அப்படிங்கிறதுல தான் இந்த ஒரு டாபிக் உள்ள தான் இது நம்ம அப்சர்வ் பண்ண போறோம். இப்போ ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆஃபீஸ் ஆஃப் தி கவர்னர் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். தட் இஸ் இட் ஷுட் பி மோர் நியூட்ரல். ஸோ நியூட்ரல் அப்படின்னா இன்சென்ஸ் அட் எனி காஸ் அவர் என்னவாகக்கூடாது அப்படின்னா ஒரு பயாஸ்டு ஹேண்ட் எடுக்கக்கூடாது. தட் இஸ் ஒரு அப்பொலிட்டிக்கல் பர்சனாக இருக்கணுமோ தவிர, மேபி மேலே ஒரு ரூலிங் பார்ட்டி இருந்து கீழே ஒரு அப்போசிஷன் பார்ட்டி வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்க்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா பயாஸ்டாக ஒரு ஒர்க்கை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய ஒரு சஜஷனாக இருக்குது ஃப்ரம் வேரியஸ் கமிட்டிஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ். இது தொடர்ந்து ஒரு பெரினியல் இஷ்யூவாகவும் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னேன். இன்சென்ஸ் நீங்கள் எப்போ ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் ஒரு 1 மந்த்துக்குள்ளேயோ ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ளேயோ ஒரு கவர்னர் ஒரு பில்லை ரொம்ப நாளாக ஹோல்டு பண்ணி வச்சிருக்காரு, ஒரு கவர்னர் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இன்டர்ஃபயர் ஆகிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. அப்போது எங்கே ஒரு ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்குது அப்படின்னா, கவர்னரோட போஸ்டிங் அப்படின்னு வரும்போது
ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாயின்ட்மெண்ட் ஆஃப் த கவர்னர் அப்படின்னு வரும்போது, அங்க குவாலிஃபிகேஷன் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, ஹி ஷுட் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும். 35 இயர்ஸ் அபோவ் தி ஏஜ் இருந்தா போதும் அப்படிங்கிறது தான் ரெக்கமெண்டேஷனாவே இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு கவர்னர் அப்படின்னு பார்க்கும்போது. அப்போ அது ஒரு கண்டிஷன்னு வரும்போது, அப்போ குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது பெருசா எம்பசைஸ் பண்ண கிடையாது. அத தாண்டி செகண்ட் விஷயம் அப்படின்னு வரும்போது, அவரோட டெர்ம் அண்ட் டென்யூர் அப்படின்னு பார்க்கும்போது, ரிமூவல பத்தி பேசணும். ஸோ ரிமூவல் பத்தி பேசும்போது, பிரஷர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னு சொன்னோம். அப்படின்னா, அந்த இடத்துல அவர் என்ன யாரோட கன்சல்டேஷன் தேவையில்ல. எந்த ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட கன்சல்டேஷனோ, இல்ல ஸ்டேட் கவர்மெண்டோட கன்சல்டேஷனோ தேவையில்ல. அப்போ அந்த இடத்துல ரிமூவல் கிரவுண்டுன்னு ஒண்ணு இல்ல. அப்ப டோட்டலி அவர் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கோப் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு யூனியன் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் இருக்கிறதுக்கான ஸ்கோப் தான் இருக்கு. அப்ப இந்த 2 விஷயத்த சார்ட் அவுட் பண்ணணும். அட் த சேம் டைம் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் இருக்கக்கூடிய மத்த இஷ்யூஸையும் சார்ட் அவுட் பண்ணணுங்கிறதுக்காக வேரியஸ் கமிஷன்ஸ் அண்ட் கமிட்டீஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் அப்பாயிண்டட் பை தி வேரியஸ் கவர்மெண்ட். ஓகே. அது என்னென்ன அப்படிங்கிறது தான் ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பகவான் ஷாஹே கமிட்டி ரெக்கமெண்டேஷன். இது 5 மெம்பர் பேனல் வித் ரெஸ்பெக்ட் டு கவர்னர் இத பத்தி ஸ்டடி பண்ண 1970ல அப்பாயிண்ட் பண்ணாங்க. இந்த பேனல் சொல்றது என்னவா இருக்கு அப்படின்னா, ஓகே இந்த கமிட்டி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குன்னா, கவர்னர் வாஸ் நாட் தி ஏஜென்ட் ஆஃப் தி பிரசிடென்ட். ஓகே. ஸோ அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். ஹி இஸ் கன்சிடர்ட் டு பி தி ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல த கவர்னர் ஹாஸ் ஹிஸ் ஃபங்க்ஷன் அஸ் லே டவுன் இன் தி கான்ஸ்டிடியூஷன். கவர்னரோட டியூட்டி என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்கக்கூடிய டியூட்டி என்னவோ அதை வேஸ்ட் பண்ணணும். அவ்வளவுதான். இதெல்லாம் சிம்பிள் வே ஃபார்வர்ட் சொல்யூஷன் ஃபார் எனி ஆன்சர்ஸ். இன் கேஸ் ஒரு டயலமா, ஒரு டிபேட் கிரிட்டிக்கலி அனலைஸ் டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, கடைசியா நீங்க கொடுக்கக்கூடிய சஜஷன்ல இந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டாலே முடிஞ்சு போச்சு. ஓகே. ஹி ஷுட் பி ஆக்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் தி கான்ஸ்டிடியூஷன். இது பேசிக்கா எழுதக்கூடிய ஒரு வே ஃபார்வர்ட் சொல்யூஷன் தான். அடுத்து சர்க்காரியா கமிஷன் ரெக்கமெண்டேஷன் இஸ் வெரி ஃபேமஸ் ரெக்கமெண்டேஷன். ஓகே. ஸோ இந்த சர்க்காரியா கமிஷன் கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ல அவங்க பண்ண ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் ஆர் நாட் அப்பாயிண்டட் பேஸ்ட் ஆன் தி மெரிட். ஸோ மெரிட் பேசிஸ்ல பண்றது கிடையாது. இட் இஸ் மோர் பயாஸ்ட் இன் நேச்சர். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஆஃபீஸோட டிக்னிட்டி சஃபர் ஆகிக்கிட்டே இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஒரு எம்பி எலெக்ஷன்லயோ, இல்ல எம்எல்ஏ எலெக்ஷன்லயோ கண்டெஸ்ட் பண்ண ஒரு பெர்சன் அந்த போஸ்ட்ல இல்ல, அவர் டெஃபீட் ஆயிட்டாரு அப்படின்னா, அந்த பெர்சன் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி கவர்னர் ஆக்குறாங்க. அப்படிங்கிற ஒரு அலிகேஷன் இருந்துகிட்டே இருக்கு. இது தொடர்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களாவும் இருக்கு. அப்ப ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹி ஷுட் பி எமினன்ட் ஆஃப் ஆல் வாக் ஆஃப் லைஃப். இன் சென்ஸ் ஹி ஷுட் பி மோர் டிக்னிஃபைடு பர்சன். எமினன்ட் இன் சென்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சொசைட்டல் அந்த ஒரு செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லும்போது ஹி ஷுட் பி எமினன்ட் பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஓகே. அடுத்து ஹி ஷுட் பி அவுட் சைட் ஆஃப் த ஸ்டேட். அதாவது கன்சர்ன் ஸ்டேட்ல இருக்கக்கூடாது. ஒரு தமிழ்நாட்டு கவர்னர் அப்படின்னா அவர் தமிழ்நாட்டு சார்ந்தவராக இருக்கக்கூடாது. ஓகே. அடுத்து ஹி ஷுட் பி டிட்டாச்டு ஃப்ரம் லோக்கல் பாலிடிக்ஸ். லோக்கல் பாலிடிக்ஸ் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோடய இவர் என்னவா இருக்கக்கூடாது, அஃபிலியேட்டடா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஹி ஷுட் நாட் டேக் பார்ட் இன் கிரேட் இன் பாலிடிக்ஸ் ஜென்ரலி, பர்டிகுலர்லி இன் த ரீசன்ட் பாஸ்ட். இன் சென்ஸ் எந்த ஒரு போஸ்ட் நீங்க ஒரு கவர்னர் போஸ்ட்டுக்கு நீங்க கொண்டு வர்றதா இருந்தாலும், அந்த கவர்னர்ங்கிற ஒரு பர்சன் எந்த சுச்சுவேஷன்லயும் என்னவா இருக்கக்கூடாது அப்படின்னா, ரீசன்ட் பாஸ்ட்ல எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும் என்னவா இருக்கக்கூடாது, மெம்பராவோ இல்ல பார்ட்டிசிபேஷனாவோ இருந்திருக்க கூடாது. அட்லீஸ்ட் ஒரு கூலிங் டைம் பீரியட் இருக்கணும். கூலிங் டைம் பீரியட்னா அந்த கன்சர்ன் பர்சன் ஒரு 2 வருஷத்துக்குனாச்சும் அட்லீஸ்ட் என்னவா இருக்கணும் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பார்ட்டிலையும் டிட்டாச் ஆகி நியூட்ரல் பர்சனா இருக்கிற பட்சத்துல அப்படியே ஒரு பர்சனை நீங்க கவர்னர் அப்பாயிண்ட் பண்றீங்க அப்படின்னா, தட் போஸ்ட் இஸ் கன்சிடர்ட் டு பி எ ட்ரூலி கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் அப்படின்னு சொல்லி சர்க்காரியா கமிஷன் ரெக்கமெண்டேஷன் சொல்லுது. இது இப்போய வரைக்கும் வே ஃபார்வர்ட் சொல்யூஷனா தான் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் சொல்லக்கூடிய செகண்ட் ஏஆர்சி கமிட்டி. இந்த செகண்ட் ஏஆர்சி கமிட்டி எதை பத்தி பேசுது அப்படின்னா, ஓவராலா சென்டர் ஸ்டேட் ரிலேஷனை பத்தி பேசும்போது போற போக்குல கவர்னரை பத்தியும் பேசிட்டு போகுது. ஸோ அப்போ அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இன்டர்ஸ்டேட் கவுன்சில். ஸோ இது ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. அஸ் அன் கான்ஸ்டியூஷனலா அது நடந்துருச்சு. ஓகே. மேக்ஸிமம் பவரை யாருக்கு டெலிகேட் பண்ணுங்கன்னா, டு தி ஸ்டேட்ஸ்க்கு டெலிகேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கீம்ஸா இருக்கட்டும், இல்ல வித் ரெஸ்பெக்ட் டு பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு வரும்போது அந்த ஷெட்யூல் 7ல இருக்கக்கூடிய லிஸ்ட்ல இருக்கக்கூடியதோ இல்ல கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களையோ மோஸ்ட்லி டெலிகேட் பண்ணிருங்க டு த ஸ்டேட்ஸ். தே ஹோல்ட் இட் பெட்டர் ஆர் தே மேனேஜ் இட் பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்து ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸை பொறுத்தளவுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸ்டேட் ஹேவிங் அன்லிமிட்டெட் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ். ஸோ அப்படி இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்ஷன்ல மோஸ்ட் ஆஃப் தி லிஸ்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனாக இருக்கட்டும். ஸோ எஜுகேஷனோட கன்கரண்ட்ல இருக்கு ஹெல்த், அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய போர்ட்ஃபோலியோஸ் ஆர் மினிஸ்ட்ரிஸ் ஆர் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே யார் கையில் இருக்குன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கையில் இருக்கு. தே ஆர் ஹேவிங் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி.
அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன்ல ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸை மொபிலைஸ் பண்றதுக்கான ஸ்கோப் டு தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ அதிகப்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி செகண்ட் ஏஆர்சி கமிட்டி சொல்லுது. அது போக ஒரு நான் பார்ட்டிஷன் பர்சன்ஸ் இன்சென்ஸ் ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் அது எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோடையும் அஃபிலியேட்டடாத பர்சனை என்ன பண்ணுங்க கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுங்க. அப்படி இருந்தால் தான் அந்த போஸ்ட் உண்மையிலேயே ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்டா ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லி ஏஆர்சி கமிஷன் ரெக்கமெண்டேஷன் பண்ணுது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வேளை டிஎன்பிசி நீங்க எழுதுறீங்கனாலோ இல்ல யூபிஎஸ்சி எழுதக்கூடிய ஒரு பர்சனா இருந்தாலோ கண்டிப்பா இது உங்களுக்கு அஸ் அன் ரெக்கமெண்டேஷனா தேவைப்படக்கூடிய விஷயம் தான். அடுத்து புஞ்சை கமிஷன் ரெக்கமெண்டேஷன். இந்த புஞ்சை கமிஷன் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது 2007 கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணது தான். ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர்ல ஒரு கம்போசிஷன் எதிர்பார்க்குறாங்க. கம்போசிஷன் இன் சென்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்றதா இருந்தால் அதுக்கு ஒரு கம்போசிஷன் இருக்கு. ஒரு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட சேர்பர்சன்ஸ் ஆர் மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்றதா இருந்தால் அதுக்கு ஒரு கம்போசிஷன் இருக்கு. இன் சென்ஸ் குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் சேர்ந்து அவங்களோட கன்சென்சஸோட ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணும்போது கண்டிப்பா அது என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் போஸ்ட் வர்றதுக்கான ஸ்கோப் இருக்கு. ஓகே, இங்கே அப்பாயிண்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கவர்னர் அப்பாயிண்ட் பண்றது எப்படி பிரசிடென்ட் யாரோடது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் சொல்றது அப்படிங்கிறது இல்லாம ஒரு கலெக்டிவ் மெம்பர்ஸ் உள்ள ஒரு பாடியை வச்சு அப்பாயின்மெண்ட்டை ஃபாலோ பண்ணும்போது இட் வில் பி பெட்டர். அப்படி அந்த கம்போசிஷன்ல யார் இருக்கலாம்னு சொல்றாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இருக்கட்டும், ஹோம் மினிஸ்டர் இருக்கட்டும், ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபா ப்ரிசைடிங் ஆஃபீஸர் இருக்கட்டும், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தட் கன்சர்ன் ஸ்டேட். ஸோ அந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர் இருக்காருன்னா அவர் இருக்கணும் அந்த கம்போசிஷன்ல. அடுத்து வைஸ் பிரசிடென்ட் கேன் ஆல்சோ பி இன்வால்வ் இன் தி ப்ராசஸ். அப்போ இப்படி வரும்போது குறைந்தபட்சம் ஒரு மெஜாரிட்டி இல்லைனாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, ஓகே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இங்கே மெஜாரிட்டி இல்லை, இங்கே மைனாரிட்டி தான், பட் குறைந்தபட்சம் இவங்களோட வாய்ஸ் எங்க எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குன்னா இந்த கம்போசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் தி கவர்னர்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரிமூவல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சார்ட் அவுட் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பிளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட்னு சொல்றீங்களா, இதை தயவு செஞ்சு கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுங்க. ஓகே, அப்படி இருந்தா தான் அந்த போஸ்ட் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஃபியர் ஆர் ஃபேவர் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ஒரு போஸ்ட்டை பிளஷர் ஆஃப் தி ஒரு பர்சன் கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா இட் ஷுட் பி மோர் அலிஜியன்ஸ் டு தி ஆர் ஹி இஸ் மோர் மென் டு தி கன்சர்ன் பர்சன். அப்போ அந்த இடத்துல இந்த டாக்டரின் ஆஃப் த பிளஷர் அப்படிங்கிற வேர்டை கான்ஸ்டியூஷன்ல இருந்து ரிமூவ் பண்ண சொல்றாங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல என்ன பண்ணுங்க ரிமூவல் ப்ராசஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா பிரசிடென்ட்டோட ரிமூவலை எப்படி நீங்க பார்லிமெண்ட்டுக்கு கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி கவர்னரோட ரிமூவலை ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கொடுத்தா தான் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் எந்த விதமான ஒரு இன்டர்வென்ஷன் இல்லாமல் ஃபங்க்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது போக இம்பீச்மெண்ட் ஆஃப் கவர்னருங்கிற ஒரு ப்ரொசீஜர் எப்படி இம்பீச்மெண்ட் ஆஃப் தி பிரசிடென்ட் இருக்கோ அதே மாதிரி ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இது வித் ரெஸ்பெக்ட் டு ரிமூவலுக்கான விஷயங்கள் புஞ்சி கமிஷன்ல சொல்லியிருக்கிறது. இன்னும் இது டிபேட் அண்ட் டிஸ்கஷன்ல இருந்துகிட்டு தான் இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ அடுத்த ஒரு கொஸ்டின் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க தர் இஸ் நோ டிபேட். எங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு யூனியன் கவர்மெண்ட் தர் இஸ் நோ டிபேட். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டருக்கு ரியல் பவர் இருக்கா இல்லை பிரசிடென்ட்டுக்கு ரியல் பவர் இருக்கான்னு கேட்டால் கான்ஸ்டியூஷனில் எங்கேயும் டிஸ்கிரிஷனரி பவர் அப்படின்னு வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட் இல்லவே இல்லை. அவர் ஒரு நாமினல் ஹெட்னு தான் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் பாயிண்ட்ஸ் தான் மோர் வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷன் இருக்கு. ஆனால் வித் ரெஸ்பெக்ட் டு கவர்னர் அப்படின்னு வரும்போது ஓகே வித் ரெஸ்பெக்ட் டு கவர்னர்னு வரும்போது இட் இஸ் மோர் அபவுட் சர்டன் டிபேட் அண்ட் டிஸ்கஷன். உண்மையிலேயே ரியல் பவர் யார்கிட்ட இருக்கு? ஓகே, ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பவர், லெஜிஸ்லேட்டிவ் பவர், ஃபினான்ஷியல் பவர், எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய பவர்ஸ் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அப்போ இதில் உண்மையிலே யாருக்கு ரியல் பவர் இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ டிபேட் அண்ட் டிஸ்கஷனுக்குள்ள வருது. அப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் அப்படின்னு வரும்போது எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் யாருன்னா கவர்னர் தான். ஓகே, இப்போ ஆர்டிகல் 154 ரீட் பண்ணா அதான் நமக்கு வரும். ஓகே, த எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் தி ஸ்டேட் ஷால் பி வெஸ்டட் இன் தி கவர்னர் கிட்ட தான் இருக்குன்னு. ஆனா ஆர்டிகல் 154 மட்டும் வச்சு நீங்க என்ன பண்ணா ரீட் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. இட் ஷுட் பி ரீட் அலாங் வித் ஆர்டிகல் 163 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இந்த ஆர்டிகல் 163ல என்ன சொல்றாங்க அப்படின்னா பை ரீடிங் தி above provision it should be read. Okay, fine. Okay, there shall be a council of ministers with the prime minister இங்க chief minister at the head to aid and advise to the governor in the exercise of his function except இதுதான் பிரச்சனை. ஓகே, except in so far as he is by or under this constitution required to exercise his function or any of them in his discretion. இந்த ஒரு வேர்ட் பிரசிடென்ட்டுக்கு இருக்காரு. ஓகே, ஸோ இன் நார்மல் டைம்ல chief minister, there is council of ministers, but the chief minister who has to aid and advise to the governor.
கவர்னர் ஷுட் பி ஆக்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் சச் அ ப்ரொவிஷன். இது அப்படியே பிரசிடென்ட்டுக்கு பார்க்குற மாதிரி தான் வரும். ஆனால் இன் சம் கண்டெக்ஸ்ட், ஓகே, இன் சம் கண்டெக்ஸ்ட் வேர் கான்ஸ்டியூஷன் ரெக்வயர்டு, கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ல ஏதாவது ஒரு ப்ரொவிஷன் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல அவர் என்ன பண்ணலாம், டிஸ்கிரிஷனரியா ஃபங்க்ஷன் ஆகலாம்ங்கிறத கான்ஸ்டியூஷனே சொல்லுது. இந்த ஒரு ப்ரொவிஷன் எங்க கிடையாது அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட் கிடையாது. அதனால தான் கம்பேரிட்டிவ்லி பிரசிடென்ட்டை விட கவர்னர் ஹேவிங் அன் டிஸ்கிரிஷனரி பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ எந்தெந்த இடத்துலனா டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் ஒரு ஆர்டிக்கலை சேர்த்து ரீட் பண்ணும்போது கவர்னர் இன் இஸ் டிஸ்கிரிஷனரி தான் ஃபைனல். அப்போ கவர்னருக்கு என்ன பவர் இருக்கு, டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிறணும். அப்போ எந்தெந்த இடத்துலனா கவர்னருக்கு டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கு, கான்ஸ்டியூஷன் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். ஓகே, ஸோ பிரசிடென்ட்டோட கம்பேர் பண்ணும்போது கவர்னருக்கு டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கு அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷனே சொல்லிடுச்சு அப்படிங்கிறது ஒன்று சொல்லியாச்சு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல மினிஸ்ட்ரி அட்வைஸ் அங்கே பைண்டிங். ஓகே, அது இங்கே கிடையாது. இது ரெண்டும் கவர்னருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் ஏன் டிஸ்கிரிஷனரி பவர் கம்பேரிட்டிவ்லி பிரசிடென்ட்டை விட கவர்னருக்கு இருக்கு அப்படிங்கிறதா இந்த ஒரு இது. ஓகே, பட் நம்ம இங்களோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் கவர்னருக்கு டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கு இன் தி கான்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ ரிசர்வேஷன் தட் இஸ் பீட்டோ பவர்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆர்டிகல் 201, ஆர்டிகல் 201ல ஒரு பில்ல பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது இட் இஸ் அன் சோல் டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் தி கவர்னர். ஓகே, பிரசிடென்ட்டுக்கு அது கிடையாது. பிரசிடென்ட்டுக்கு என்ன பவர் இருக்கு, அப்சல்யூட் பவர் இருக்கு, அப்சல்யூட் பீட்டோ இருக்கு. ஆனால் எந்த சுச்சுவேஷன்ல ஒரு பிரைவேட் மெம்பர் பில்லா இருந்தாலோ இல்ல ஒரு ஆல்ரெடி பாஸ் பண்ண ஒரு பில்லு அசன்ட்டுக்கு இருக்கு, அந்த டைம்ல ஹவுஸ் டிசால்வ் ஆகி போச்சு, வேற நியூ ஹவுஸ் வருது, அந்த ஹவுஸ்ல இருக்கக்கூடிய மெம்பர் சொல்றாங்க இந்த பில்லு வேணான்னு சொல்லி இன்சென்ஸ் கவர்மெண்ட் சொல்லுது. அப்போ அது இல்லை, அப்சல்யூட் வீட்டோ இல்லை. மேக்ஸிமம் குவாலிஃபைடு வீட்டோ இருக்கான்னு கேட்டால் இல்லை, சஸ்பென்சிவ் வீட்டோ தான் இருக்கு. தட் இஸ் ஓவர் ரிட்டன் பை அன் ஆர்டினரி மெஜாரிட்டி தான். இன்சென்ஸ் ஒரு தடவை ஒரு பாஸ் பண்ண பில்ல கவர்னர் பிரசிடென்ட் திருப்பி டு தி ஹவுஸ் அனுப்புறாரு அப்படின்னா அதே மெஜாரிட்டியோட ஹவுஸ் அந்த பில்ல பாஸ் பண்ணி திருப்பி அனுப்புதுன்னா பிரசிடென்ட் கேட்டு தான் ஆகணும். ஒரு தடவை ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பலாம். ஆனா இங்க அப்படி கிடையாது. அந்த பில்ல கம்ப்ளீட்லி ரிசர்வ் பண்றதுக்கான ரைட்ஸ் யாருக்கு இருக்கு அப்படின்னா கவர்னருக்கு இருக்கு. ஸோ ஒரு பில்ல ரிசர்வேஷன் ஃபார் தி பிரசிடென்ட் அனுப்பக்கூடிய பவர் அப்படி வித் ரெஸ்பெக்ட் டு கவர்னர் அப்படிங்கிறது அது டிஸ்கிரிஷனரி தான். ஹி ஷுட் நாட் ஆக்ட் இன் அட்வான்ஸ் ஐட் அண்ட் அட்வைஸ் வித் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர் சொல்லி தான் இதை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது, அவர் நினைச்சா செய்யலாம். ஸோ அப்படி பில்லு தான் ரிசர்வ் பண்றாரு. ஓகே, அடுத்து பிரசிடென்ட் ரூல் இன் தி ஸ்டேட் அண்டர் ஆர்டிகல் 356. ஓகே, ஸோ ஆர்டிகல் 356ல பிரசிடென்ட்டோட ரூலை இம்போஸ் பண்றதுக்கான ரெக்கமெண்டேஷன் யாரோட கன்சல்டேஷன் தேவையில்லை, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டரோட கன்சல்டேஷன் அங்கே தேவையில்லை. ஸோ அது ஒன்று. ஓகே, அடுத்து provided in case president to appoint the governor of the state as administrator of an adjoining union territory. For example, இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்னேன் தமிழிசை மேடம் எங்க இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா he is governor of both தெலுங்கானா அண்ட் பாண்டிச்சேரி. இப்போ தெலுங்கானாவை பொறுத்தளவுக்கு அங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டர் இருக்காரு. இன் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டர் சொல்றதை தான் கவர்னர் செய்யணும். ஓகே, ஆனா இங்க வித் ரெஸ்பெக்ட் டு பாண்டிச்சேரியை பொறுத்தளவுக்கு இட் இஸ் அன் யூனியன் டெரிட்டரி. யூனியன் டெரிட்டரியை பொறுத்தளவுக்கு கவர்னர் ஷுட் நாட் கெட் அன் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டர் இன் தெலுங்கானா. தெலுங்கானாவோட கவர்னர் சொல்றத பாண்டிச்சேரியில செய்யணும் அப்படிங்கிறதுக்கான தெலுங்கானாவோட சீஃப் மினிஸ்டர் சொல்றத பாண்டிச்சேரியில தட் இஸ் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கண்டிஷன் கிடையாது. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் வித் ரெஸ்பெக்ட் டு யூனியன் டெரிட்டரியை பொறுத்தளவுக்கு இட் இஸ் அன் டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் தி கவர்னர். கவர்னர் அப்படிங்கிறது இங்கே இட் மீன்ஸ் தட் பிரசிடென்ட். பிரசிடென்ட் மீன் தட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர். ஓகே, ஸோ அடுத்து அதர் தென் தட். ஓகே, ஸோ மகாராஷ்டிரா அண்ட் குஜராத்தை பொறுத்தளவுக்கு டெவலப்மெண்ட் போர்டு எஸ்டாப்ளிஷ் பண்றது இந்த ஏரியாஸ் ஆஃப் விதர்பா அண்ட் மகாராஷ்டிரா மார்த்தவாடா. இந்த ரெண்டு ஏரியாலையும் டெவலப்மெண்ட் போர்டு அப்பாயிண்ட் பண்றது யாரோட ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு கவர்னரோட தான். இது வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் தி கவர்னர் தான். அதே மாதிரி நாகாலாண்டில் ஹில் ஏரியாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நாகா ஹில்ஸ் அண்ட் ஸ்வாங் ஏரியாஸில் லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்றது யாரோட ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னரோட ரோல் தான். இங்கெல்லாம் யாரோட டிஸ்கிரிஷனரி தான், இவங்களோட தான். வித் ரெஸ்பெக்ட் டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டரோடது கிடையாது.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைபல் ஏரியாஸ் இன் தி ஏரியாஸ் ஆஃப் அசாம் அண்ட் மணிப்பூரை பொறுத்தளவுக்கு ஹில் ஏரியாஸ். இது போகத்தான் இன்னும் இருக்கு. ஓகே, அவ்வளோலாம் நம்ம டீப்பாக போக தேவையில்லை. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்றது தான். இந்த இடத்துலலாம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டரோட எய்ட் அண்ட் அட்வைசஸ் தேவையில்லை. இந்த இடத்துல இது கவர்னரோட டிஸ்கிரிஷனரி பவர் தான். அப்போ ஓவராலாக நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு பர்சன் நாமினல் ஹெட் தான் அப்படிங்கிறத ஜஸ்டிஃபை பண்றதுக்கு நமக்கு நிறைய மீன்ஸ் இருக்கு. இன்சென்ஸ் நிறையா வந்து ஜஸ்டிஃபையிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனா, ஒரு கவர்னர் நாமினல் ஹெட்ங்கிறத மட்டும் நம்மளால சொல்லிட முடியாது. ஏன்னா, கான்ஸ்டிடியூஷனே மேண்டேட் சர்டைன் டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் வேர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டர்ஸ் எய்ட் அண்ட் அட்வைஸ் இஸ் நாட் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்றாங்க. இன்சென்ஸ் அந்த சில கண்டிஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த கண்டிஷன்ஸ்லலாம் அவர் யார் எடுக்கிறது தான் முடிவு? கவர்னர் எடுக்கிறது தான் முடிவு. ஹிஸ் டிஸ்கிரிஷனரி பவர் தான். ஓகே. அப்போ கம்பேரிட்டிவ்லி பிரசிடென்ட்டை விட கவர்னரோட எக்ஸிக்யூட்டிவ் பவரா இருக்கட்டும், லெஜிஸ்லேட்டிவ் பவரா இருக்கட்டும், இல்ல ஃபினான்ஷியல் மேட்டர்ஸா இருக்கட்டும், அங்க எல்லா இடத்துலயுமே அவருக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி நாட் ஓன்லி ஆக்ட் அஸ் அன் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட், பட் ஆல்சோ ஹி இஸ் ஆக்ட் அஸ் அன் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட், வேர் இட் எம்பசைஸ் தட் இட் ஹோல்ட் சர்டன் லெவல் ஆஃப் ஃபெடரல் செட்டப். ஓகே, ஃபெடரல் செட்டப்ல ஒரு யூனிட்டரி ஹோல்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணது தான் இந்த ஒரு அப்ரோச்சோ தவிர இட் இஸ் நத்திங் மோர் தென் தட். கான்ஸ்டியூஷனல் செட்டப் அப்படி தான் அமைஞ்சிருக்கு. அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்து டிஸ்கஸ் பண்ண ஏரியாஸ் அப்படின்னா எது பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு கவர்னரோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? கவர்னர் அப்படின்னு ஒருத்தர் தேவையா அப்படின்னா எஸ் இட் இஸ். ஸோ ஸ்டேட்டுக்கு கவர்னர் தேவை. அவரை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அவரோட டேர்ம் அண்ட் டென்யூர் பார்த்தோம். அவரோட ஆஃபீஸ் அப்படிங்கிறது ப்ளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட் அப்படின்னு பார்த்தோம். ரிமூவல் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்கா? இல்லை. அப்போ ரிசைன் பண்ணலாமா? எஸ். ஓத் அண்ட் அஃபர்மேஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட். தென் சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் பார்லிமெண்ட் பை லா டிசைட். ஸோ இதெல்லாம் அவங்களோட ஆஃபீஸ் ஆஃப் தி கவர்னர் பார்த்தோம். அப்புறம் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது வேரியஸ் பவர்ஸ் சச்சஸ் எக்ஸிக்யூட்டிவ் பவர் பார்த்தோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட். லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அப்படின்னு வரும்போது ஹி இஸ் பார்ட் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். எப்படி ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கவுன்சில்னு சொல்லும் போது கவர்னர் ஒரு பார்ட் அப்படின்னு சொன்னோம். அதில் அவருக்கு இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். தென் வீட்டோ பவர் பார்த்தோம். வீட்டோ பவர்லாம் அதோட மேட்ச் பண்ணி பார்த்தது தான். ஓகே, அது போக அவரோட ஃபினான்ஷியல் பவர்ஸ் என்னங்கிறத பார்த்தோம். தென் அது போக வித் ரெஸ்பெக்ட் டு வேரியஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதையும் தாண்டி கடைசியாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு உண்மையிலே டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கான்னு கேட்டால் இருக்கு. வேர் பிரசிடென்ட்டுக்கும் அவருக்கும் எங்கே டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வந்தோம். ஓகே, ஸோ வித் திஸ் ஆல் திஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஸ்டேட்டுங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனில் எக்ஸிக்யூட்டிவ் பார்ட்டில் கவர்னரை மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்து வரக்கூடிய பார்ட் ஓகே வித் ரெஸ்பெக்ட் டு சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அட்வொகேட் ஜெனரல் அதோட முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ சீஃப் மினிஸ்டர் வித் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் பார்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஒரு ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகே, ஸோ முடிச்சிட்டோம் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் முடிஞ்சு, பார்லிமெண்ட்டும் முடிஞ்சிச்சு, ஸ்டேட்டோட எக்ஸிக்யூட்டிவ் முடிஞ்சிருச்சு, யூனியனோட எக்ஸிக்யூட்டிவ் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஏரியா என்ன இருக்கும்னா ஜுடிஷியரியா தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் கிளாஸஸ்ல எடுத்த டாபிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஐ வில் ட்ரை டு ஆன்சர் ஃபார் இட். ஓகே, நெக்ஸ்ட் வரக்கூடிய செஷன்ல மிச்ச ஏரியாஸை பார்ப்போம். இது வரைக்கும் இந்த கிளாஸை பார்த்ததுக்கு வெரி தேங்க்ஸ் ஃபார் ஆல். இன்கேஸ் எனி டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. வித் திஸ் ஐ எம் கோயிங் டு வைண்ட் அப் திஸ் செஷன். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.